ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு ஜியா. இப்ப ஜியாவை ஒரு ஆள் கூட்டிட்டு வந்து பெட்ரூம்ல படுக்க வச்சிட்டு இருக்க. இப்ப அவ கூட ஒரு ஆளு ஒன்னா ஸ்டே பண்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 1.5 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. இவ பிரெக்னெண்டா இருக்கதா டாக்டர் சொன்ன உடனே இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப இந்த இடத்துக்கு இவளோட மாமியார் வந்து, என் பையன் பிசினஸ் ட்ரிப் போய் 1.5 மாசத்துக்கு மேல ஆகுது. நீ எப்படி பிரெக்னன்ட் ஆகலாம்? அதுவும் 1.5 மாசம் பிரெக்னன்ட்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பா இது உன்னோட குழந்தையா இருக்க வாய்ப்பில்லன்னு இவங்க எல்லாம் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க. அவங்க சொல்றதுதான் உண்மை. இப்ப ஹீரோயின் அவளோட ஹஸ்பண்டுக்கு நெறைய டைம் கால் பண்ணி பார்க்கிறா. ஆனா அவளோட ஹஸ்பண்ட் ஃபோன எடுக்கவே மாட்டேங்கிறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட் என் ஹஸ்பண்ட் தானே என் கூட இருந்தாரு. இது யாரோட குழந்தையா இருக்கும்னு எனக்கு தெரியலையேன்னு இவ புலம்பிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு காஸ்ட்லியான கார்ல இருந்து ஒரு பையன் வந்து, மேடம் வந்து காருக்குள்ள ஏறுங்கன்னு சொல்ல, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நான் எதுக்கு கார்ல ஏறணும்னு இவ கேட்க, நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்களா? இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு தெரியணும்ல. அதுக்காக தான் உங்கள கூட்டிட்டு வரேன்னு, இப்ப ஹீரோயின ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து, மேடம் இந்த இடத்துல தான் இனிமே நீங்க தங்கணும். இந்த இடத்துல ஸ்விம் பண்ணலாம், சாப்பிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் நீங்க இங்க தான் இருக்கணும்னு சொல்ல, எனக்கு ஆர்டர் பண்றதுக்கு நீ யாரு? ஒழுங்கா வாய மூடிட்டு இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு சொல்ல, மேடம் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு இப்பவே அந்த வீட்ல உள்ள எல்லாருக்கும் ஹீரோயின இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட வேலைய பாக்குறதுக்காக வந்திருக்கா. இவ ரிப்போர்ட்டரா வேலை பார்த்துட்டு இருக்க. இப்ப ஒரு பையன இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வரா. இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ சாம். இவ இன்டர்வியூ எடுக்கலான்னு பாக்க, அவன் கையில போட்டிருக்க பட்டன பாக்குறா. பார்த்தா அந்த பட்டன் அன்னைக்கு நைட்டு இவ கூட யாரோ பெட்ல ஒண்ணா இருந்தாங்க இல்லையா? அவளோட பெட்ல இந்த பட்டன் தான் கடந்தது. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இவளுக்கு இன்டர்வியூ எடுக்கவே தோணல. சார் உங்களோட கைய நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, எதுக்காகன்னு ஹீரோ கேக்குறான். இல்ல எனக்கு ஜோஷியெல்லாம் நல்லா தெரியும். அதான் உங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றேன்னு, இவ அந்த பட்டன பார்க்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோ டக்குனு கைய எடுத்துட்டு, உன்னை பார்த்தா ஜோசியம் பார்க்குற ஆள் மாதிரி தெரியலையே. நீ ஒரு ரிப்போர்ட்டர் தானே. எதுக்காக வந்தியோ அந்த வேலைய பாருன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, ஐயய்யோ! என்ன இந்த ஆளு டக்குனு கைய எடுத்துட்டா அப்படின்னு, இந்தாங்க சார் தண்ணி குடிங்க அப்படின்னு வேணும்னே அந்த தண்ணிய ஹீரோ மேல ஊத்திட்டு, இவ தொடச்சு விட்டுட்டு இருக்க. இப்ப இவன் என்ன சொன்னான்னா, இங்க பாரு இந்த மாரி ட்ரிக் எல்லாம் நாங்க பல பேர்கிட்ட பார்த்தாச்சு. புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க. சர்வீஸ் பண்றது தவிர உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையான்னு, இப்ப ஹீரோ அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, இந்த பைத்தியக்காரிய புடிச்சு வெளிய அனுப்புங்கன்னு சொல்ல, பைத்தியக்காரின்னு சொன்னீங்க. அது என்னையான்னு இவ கேட்க, பின்ன என்ன நானே பைத்தியம்ன்னு சொல்லிக்குவேன்னு நினைச்சியா? அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவள பார்த்தீங்கன்னா, ஆளுங்கலாம் வேணாம் நான் இந்த இடத்த விட்டு போறேன்னு, அவ இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவ வெளிய நடந்து வந்துட்டு இருக்கா. அவ வேலை பார்க்குற இடத்துல இருந்து தான் அவளுக்கு கால் பண்றாங்க. உன்ன இன்டர்வியூ எடுக்க சொன்னா அவர் கூட என்ன பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க? இனிமே இந்த ஆபீஸ் பக்கமே நீ வரக்கூடாது. உனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ அந்த அசிஸ்டன்ட் கிட்ட எனக்கு வேலை போயிருச்சு. இந்த விஷயத்த பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, ஆமா மேடம் சார் தான் போக வச்சாரு. நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களா? பிரெக்னெண்டா இருக்கும்போது வேலைக்கு போனா குழந்தைய பாத்துக்க முடியாதுல்ல. அதனாலதான் அப்படி பண்ணாருன்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. ஓ! அப்ப இதுவும் உங்களோட வேலை தானா? அப்ப அந்த சார் யாருன்றத நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, மேடம் பொறுமையா பார்த்துக்கலாம்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இது 2வது மாடின்றத மறந்துட்டியா? இங்க இருந்து நான் கீழ குதிச்சா நான் சாக மாட்டேன். ஆனா அந்த குழந்தை செத்து போயிரும்னு இவ சொல்லிட்டு இருக்க. மேடம் மேடம் அவசரப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு இவ சொல்ல, நைட்டு 8 மணிக்கு கரெக்ட்டா உன்னோட பாஸ் வந்து என்ன பார்க்கணும்னு சொல்ல, உடனே நான் பாஸ் கிட்ட சொல்றேன்னு இவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவன் வந்து ஒரு ஆள் கிட்ட, பாஸ் மேடம் உங்கள பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்ல, அவன பார்த்தீங்கன்னா இவன் கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கான். இவன் யார் அப்படின்றத இன்னும் முகத்த காட்டவே இல்ல நமக்கு. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட வீட்ல இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட ஹஸ்பண்ட் தான் வரான். இப்ப அவளோட ஹஸ்பண்ட பார்த்த உடனே, அன்னைக்கு பார்ட்டில நான் உனக்கு கம்பெனி குடுக்குறதுக்காக தானே வந்தேன். நீ தானே என் கூட இருந்திருக்கணும். ஆனா நீ அந்த இடத்துல இல்ல. அடுத்த நாள் நான் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பெட்ரூம்ல தனியா இருந்தேன். என்ன விட்டுட்டு எங்க போன? நான் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கேன் தெரியுமா? அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்ல, நீ அந்த குழந்தைய பெத்துக்கடா. அந்த குழந்தை பெத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீ நானும் சந்தோஷமா வாழலாம். இது எல்லாத்தையும் நான் மறந்துருவேன்னு சொல்ல, நீ இந்த அளவுக்கு கேவலமா பேசுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் மூஞ்சிலே முழிக்காத போடான்னு ஹீரோயின் அவன புடிச்சு திட்டி வெளிய அனுப்பிச்சு விட்டுர்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, இந்த குழந்தையோட அப்பா யாருன்றத நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சே தீருவேன். அது அந்த சாங்கா தான் இருக்கணும் அப்படின்னு வச்சுட்டு, இப்ப இவ அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நான் இப்ப யாரோட வீட்ல இருக்கேன், அந்த வீட்டோட ஓனர் யாருன்றத விசாரின்னு சொல்ல, அவளும் விசாரிச்சுட்டு அடுத்த நாள் கால் பண்றா. நீ இருக்கிற வீடு தயா குடும்பத்துக்கு சொந்தமான வீடு. 1990ல கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலா ஹீரோவும் அதே ஃபேமிலிய சேர்ந்தவன் தான். இப்ப ஹீரோயின் பேசி முடிச்சுட்டு அந்த இடத்துல ஷாப்பிங் பண்ணலான்னு போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோவ தான் பாக்குறா. ஆனா உட்கார்ந்து இருக்கிறது ஹீரோன்னு தெரியாம அந்த பட்டன பாத்துட்டே போயிட்டு, இந்த பட்டன அந்த பட்டன் மாரியே இருக்கே அப்படின்னு இவ பாத்துட்டு இருக்க. ஹீரோ இவ்ள பாத்துடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, உங்களால என்னோட வேலை போயிடுச்சு. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, வேலை போயிடுச்சுன்றதுக்காக என்ன பழி வாங்குறதுக்காக வந்தியான்னு ஹீரோ கேட்க, நான் எங்க உங்கள பழி வாங்க போறேன். என்னோட வேலை போயிடுச்சு.
அப்படின்னா நீங்க தான் எனக்கு புது வேலை போட்டு தரணும்னு இவ ஹீரோவோட ஃபோன எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறா. எனக்கு நீங்க ஒரு வேலை போட்டு குடுத்தீங்கன்னா இந்த ஃபோன குடுத்துருவேன். அப்படி இல்லன்னா அந்த ஃபோன் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. நாளைக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாரு உனக்கு ஏத்த வேலையா அவங்க சொல்லுவாங்கன்னு ஹீரோ சொன்னா. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. யார் இந்த பொண்ணு? இவ கூட உட்கார்ந்து என்ன பண்றீங்க? அப்படின்னு சொல்லி கேட்க, யார்கிட்டங்க பேசுறா? எனக்கு இந்த பொண்ண தெரியாதே அப்படின்னு இவ ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, அதான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கிட்ட பேச சொல்லிட்டேல்ல, அப்புறம் எங்க ஃபோன் எடுத்துட்டு போறேன்னு கேட்க, நாளைக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபோன தரேன்னு இவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவ ஹீரோயின் நம்மளோட வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோவோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. மேடம் ஃபோன் ரிங் ஆகுதுன்னு சொல்ல, இவ அந்த ஃபோன்ல தலகாணிய தூக்கி போட்டுறா. இப்ப ஹீரோயின் அவளோட வீட்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. வெளியில பாத்தீங்கன்னா ஏதோ வாய்ஸ் கேக்குது. யாரோட வாய்ஸ்டான்னு இவ வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் வந்திருக்கான். இப்ப அவன் அவனோட போனை எடுக்கலான்னு வர இவ வந்து டக்குன்னு போனை புடுங்கிடுறான். இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா மேடம் இவர் உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. அதனாலதான் உள்ள விட்டேன்னு சொல்ல இன்னொரு தடவை இந்த ஆளு வீட்டுக்குள்ள விடாதீங்கன்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நீ அங்க ரிப்போர்ட்டரா தானே வேலை பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க நான் எதுவா வேலை பார்த்தா உனக்கு என்ன இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்து ஒழுங்கா வெளியே போன்னு சொல்ல எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு இப்ப கால் வருது பாரு அந்த காலை நான் அட்டென்ட் பண்ணி ஆகணும் கூடன்னு சொல்ல நான் வேணா என்ன பேசுறாங்கன்னு கேட்டு சொல்றேன்னு இவ கூட கூடன்னு உள்ள ஓடி போயிடுறா. இப்ப ஹீரோ பின்னாடியே ஓடி போயிட்டு அந்த போனை கூட அப்படின்னு சொல்லி வாங்கும்போது 2 பேரும் பெட்ல விழுந்துடுறாங்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா டக்குன்னு போனை புடிங்கிட்டு அங்க உள்ள டோரை ஓபன் பண்ணிட்டு பால்கனில போய் போன் பேசிட்டு இருக்கான். இவன் இப்படி பேசிட்டு வெளியே வந்துட்டு இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த டோரை என்னால ஓபன் பண்ணவே முடியல. ஆனா நீ அசால்ட்டா ஓபன் பண்ணிட்ட. பழகுன வீடு மாரி ஈஸியா ஓபன் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட் நான் இங்க தான் தங்க போறேன்னு சொல்ல, "இங்கயா? இவ்ளோ உரிமையா கேட்கிறீங்கன்னா, இந்த இடத்துக்கான ஓனர் நீங்க தானே! தாராளமா தங்கலாம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவும் தங்குறதுக்கு போயிடுறான். இப்ப அவ அங்க உள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல பார்த்தா பசங்க போடுற ட்ரெஸ்ஸா இருக்கு. இப்ப ஹீரோயின் என்ன யோசிக்கிறானா, இந்த குழந்தையோட அப்பா இவனா தான் இருக்கணும். இந்த ட்ரெஸ்ஸும் இவனோட தான், இந்த ப்ராப்பர்ட்டியும் இவனோட தான் அப்படின்னு, இப்ப அந்த ட்ரெஸ்ல அந்த பட்டன் இருக்க ட்ரெஸ்ஸா தேடி எடுத்துட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ தான் அந்த குழந்தையோட அப்பான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக. இப்ப அதுல அந்த பட்டன் இருக்க ட்ரெஸ்ஸா பார்த்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. கரெக்ட்டா ஹீரோவுல புடிச்சிடுறான். இந்த லேட் நைட்ல என் ட்ரெஸ் கபோர்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒரு சின்ன ஹேபிட் இருக்கு. பசங்களோட சட்டைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு இவ எடுத்துட்டு போகலான்னு பாக்க, ஹீரோ விட மாட்டேங்கிறான். அப்படி என்ன மோசமான ஹேபிட் அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்ள பாத்தீங்கன்னா அந்த ஷர்ட்ட ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஒரு மாரி பண்ணிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. இப்ப அவ ஓடி வந்துட்டு அந்த பட்டன எடுத்து வச்சிட்டு இருக்க. கரெக்ட்டா இது அன்னைக்கு பார்த்தா அதே பட்டன் தான். அப்படின்னா அந்த குழந்தையோட அப்பா இவன் தானா? இவன் தான் நம்மள இந்த வீட்ல தங்க வச்சிருக்கான். கண்டிப்பா இவன நான் சும்மா விட மாட்டேன். சரியான பொறுக்கியா தான் இருப்பான் அப்படின்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள திட்ட ஆரம்பிக்கிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோவோட கம்பெனிக்கு தான் வேலைக்கு வரா. இப்ப அவ லிஃப்ட்ல போகலான்னு பார்த்தா லிஃப்டே ஃபுல்லா இருக்கு. சரி பக்கத்து லிஃப்ட்ல போலான்னு பார்த்தா அதுல ஹீரோ மட்டும் தான் யூஸ் பண்ணுவான் போல. மேடம் இங்க நீங்க உள்ள போக்கூடாதுன்னு சொல்ல, அங்க பாருங்க உங்கள யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இவ குடுகுடுன்னு உள்ள ஏறி வந்துடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எல்லாரையும் இப்படிதான் ஏமாத்திட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியெல்லாம் ஏமாத்துனா தான் இந்த காலத்துல பொழைக்க முடியும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உன்ன இந்த இடத்துல மேகசின் எழுதுறதுக்கு நான் அலோ பண்றேன். இந்த இடத்துல நீ ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கலான்னு சொல்ல, ரிப்போர்ட்டராவா? எனக்கு ரிப்போர்ட்டர் வேலையெல்லாம் வேண்டாங்க. உங்களுக்கு அசிஸ்டன்டா வேலை பார்த்தா அதுவே போதும்னு இவ சொல்லிட்டு இருக்க. எனக்கு அசிஸ்டன்டா வேலை பார்க்கணும்னா, இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்கள தான் நான் ப்ரமோட் பண்ணணும். திடீர்னு நீ வந்து அசிஸ்டன்ட்ன்னு சொன்னா அவங்க எல்லாரும் கோவப்படுவாங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இல்ல, இல்ல நான் உங்களுக்கு அசிஸ்டன்டா தான் வேலை பார்ப்பேன்னு இவ சொல்றா. இவ எதுக்காக இப்படி சொல்லுவானா? ஹீரோ தான் இவ குழந்தையோட அப்பாவான்னு இவ இன்னும் கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ இந்த இடத்துல அசிஸ்டன்ட் ஆகணும்னா, அது என்னோட ஃபியான்சி மனசு வச்சா தான் முடியும். முடிஞ்சா அவகிட்ட பேசி ட்ரை பண்ணுன்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் அந்த இடத்துல அவளோட ஃபியான்சிய பார்த்த உடனே, மேடம் எனக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ ஒரு ரிப்போர்ட்டர் தானே அப்படின்னு சொல்ல, இனிமே நான் ரிப்போர்ட்டர் கிடையாது. சாரோட அசிஸ்டன்ட். அது உங்க கையில தான் இருக்கு. சார் உங்கள பத்தி என்கிட்ட நிறைய விஷயம் சொன்னாருன்னு சொல்லி இவ ஐஸ வச்சுட்டு இருக்க. அப்படி என்ன சொன்னாருன்னு இவ கவுந்துர்றா. வாங்க உட்கார்ந்து பேசலான்னு இப்ப 2 பேரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காளுங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவரு உங்கள டச் பண்ணியிருக்காரா? உங்க 2 பேருக்கு நடுவுல ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்க, இதுவரைக்கும் நாங்க டச் பண்ணிக்கிட்டதெல்லாம் கிடையாது. ஏன் ஒண்ணா கூட நாங்க பெட்ல இருந்தது கிடையாது தெரியுமா? அப்படின்னு சொல்ல, உண்மையாவா? ரொம்ப நாளா டேட் பண்ணிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆமா. நம்மள அவ்ளோ ஈஸியா பசங்களுக்கு குடுத்துறக்கூடாது. அப்படி குடுத்துட்டா அந்த லவ் எல்லாம் குறைஞ்சு போயிருது தெரியுமா? அதனால தான் வெயிட் பண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. அவருக்கு என்ன பிடிக்கும்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்பதான் அவர நீங்க கைக்குள்ள போட முடியும்னு இவ ஐஸ் வச்சுட்டு இருக்க. அவளும் இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் இவகிட்ட பேசி முடிச்சுட்டு ஆபீஸ்க்கு வந்தா, இவள அசிஸ்டன்டா ப்ரமோட் பண்ணிடுறாங்க. இப்ப அங்க வேலை பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா, மேடம் உங்களுக்கு கங்கிராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கங்கிராட்ஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப அவ ஹீரோவ பாக்க தான் போறா. இப்ப அவ ஹீரோவ பாத்து, நான் நினைச்சத சாதிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி என்ன பண்ணி தொலைஞ்சேன்னு ஹீரோ கேக்குறான். இனிமே நான் தான் உங்களோட அசிஸ்டன்ட். இனிமே நீங்க என்ன வேலை பார்த்தாலும், அத நான் தான் ஆர்கனைஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க.
கிளையண்ட் கம்பெனில இருந்து மேனேஜர் வராரு. அவர மீட் பண்ண தான் போறோம். வந்து தொல என் கூட அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு போறான். பார்த்தா அந்த இடத்துல மேனேஜரா வந்திருக்குது இவளோட புருஷன் தான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு தான் என்னோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்க. இவளோட புருஷன் ஷாக் ஆயிறான். என்னது அசிஸ்டன்டா அப்படின்னு. இவ ரிப்போர்ட்டரால வேலை பார்த்தா, எப்படி இவர் கூட வேலைக்கு சேர்ந்தா அப்படின்னு அவன் முழிச்சிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இவளோட புருஷன பாத்தீங்கன்னா, "இந்தா சாப்பிடு" அப்படின்னு சொல்லி அவளுக்காக நண்டெல்லாம் எடுத்து வைக்க, இவ அத தூக்கி போட்டுறா. இத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "உங்களுக்கு என் அசிஸ்டன்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறீங்க" அப்படின்னு சொல்ல, "ஆமா சார். நான் எல்லார் மேலயும் ரொம்ப கேரிங்கா இருப்பேன்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் தனியா நிக்கிறா. இப்ப அவள பார்த்த உடனே, "பொண்டாட்டி நீ எப்படி சாங் சாரோட அசிஸ்டன்ட்டா சேர்ந்த? நீ நல்லா இருக்கியா? நீ எங்க ஸ்டே பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பொண்டாட்டியா? யாருக்கு? யாரு பொண்டாட்டி? உனக்கு எனக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் எப்பயோ முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் மறந்து போயிட்டியா?" அப்படின்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு, என்ன நடந்துச்சோ அத மறந்து போயிரு. நம்ம 2 பேரும் எப்போதும் போல இருக்கலாம்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "உனக்கு தான் சுடு சொரணை இல்லன்னா எனக்குமா இல்ல? ஒழுங்கா என் லைஃப்ப விட்டு தள்ளி போடா" அப்படின்னு சொல்ல, இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "நான் உனக்கு 2 மில்லியன் பணம் தரேன். இந்த குழந்தைய பெத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம சந்தோஷமா வாழலாம்ன்னு" சொல்ல, இவ அவனுக்கு ஒரு ஆரைய போட்டுட்டு, "எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட இப்படி பேசுவ?" அப்படின்னு கன்னா பின்னான்னு அரைஞ்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இவன் என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, இவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப சாங்க பார்த்தீங்கன்னா, அவன் உன்கிட்ட வம்பிழுத்தானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா வம்பிழுத்ததுனால தான் அவன அரைஞ்சுட்டு வந்திருக்கேன். சும்மா யாராவது போய் அவன அடிப்பாங்களா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவ கூட்டிட்டு ஷாப்பிங் வந்திருக்கான். எதுக்காக நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னைக்கு ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டிக்கு உன்ன தான் கூட்டிட்டு போக போறேன். நீ பாட்டுக்கு கிறுக்குத்தனமா ட்ரெஸ்ஸ போட்டு வந்துட்டேன்னா, அதனால தான் இந்தா அந்த ட்ரெஸ்ஸ போய் போட்டு வான்னு சொல்ல, இவளும் அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வரா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அடுத்து உனக்காக இயரிங்ஸ் வாங்கணும் வான்னு சொல்லி, இவளுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி குடுத்துட்டு, இப்ப அவன் ஹீரோயின கூட்டிட்டு பார்ட்டிக்கு தான் வரான். இப்ப பார்ட்டிக்கு வந்து ஹீரோ அந்த பக்கம் பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்டில அவ பாட்டுக்கு வெளுத்து கட்டிட்டு இருக்கா. இவ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு அவளோட புருஷன் தான் வரான். இப்ப வந்து, "நீ பிரெக்னன்ட்டா இருக்கன்னு தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்காக இந்த மாரி சாப்பாடுலாம் சாப்பிடுற? இதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்லன்னு" சொல்ல, "ஏன்டா ஃபர்ஸ்ட் வாங்குன அரை பத்தாதா? இன்னும் அரை வேணுமான்னு" இவ கேட்க, "இல்ல, இல்ல நீ என்னத்தையோ தின்னு தலன்னு" அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. இப்ப அவ இவள வந்து மொறச்சு பார்த்துட்டு அடிக்கலான்னு வர, "என்ன உனக்கு பைத்தியம் கீத்தியம் புடிச்சிருச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏண்டி எனக்கு என் ஆள பத்தி எவ்ளோ கிளாஸ் எடுத்த? ஆனா இப்ப என்ன மாரியே ட்ரெஸ் போட்டுட்டு அவர் கூட ஒண்ணா வந்திருக்க" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப இவ ஹீரோவ திரும்பி பார்க்குறா. "அட பாவி! எங்க 2 பேருக்கும் சண்டைய மூட்டி விடுறதுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸ வாங்கி குடுத்தியா?" அப்படின்னு அவன் முழிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள கேக்க தூக்கி அவன் மேல போட்டுறா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "உன்ன அப்புறமா பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இத கிளீன் பண்ணிட்டு வரேன்னு" அவன் அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோயின் கிட்ட அவளோட புருஷன் வந்து பேசிட்டு இருக்கான். இப்ப அவன் வந்து, "இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு தெரியுமா? அவன் சரியான பிளே பாய்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு" சொல்லிட்டு இருக்க. யாருன்னு இவன் கேட்கிறான். "சாங் தான் அந்த குழந்தையோட அப்பான்னு" சொல்லிட்டு இருக்க. "என்னது சாங் இந்த குழந்தையோட அப்பாவா? கண்டிப்பா சாங் இந்த குழந்தையோட அப்பா கிடையாது. அவ்ளோ பெரிய ஆளு இந்த குழந்தைக்கு அப்பாவா? இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பார்ட்டிக்கு வந்தவங்கள பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய பொண்ணுங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. பணக்கார பசங்கள வளைச்சு போடுறதுக்காக. யாரோட குழந்தையோ சுமந்துட்டு அவங்களோட குழந்தைன்னு சொல்லி காசு புடுங்க பாக்குறாங்க அப்படின்னு ஹீரோயின பத்தி பேசிட்டு இருக்க. இவளோட முகமே வாடி போயிருது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாம் இப்படி பேசுறது தாங்க முடியாம அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி கீழ விழற மாரி போக, அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து ஹீரோயின புடிச்சிடுறான். இவன் தான் ஹீரோவோட அண்ணா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு வர, இப்ப அவங்க அண்ணனுக்கு அங்க உள்ள எல்லாரும் பயங்கரமா மரியாதை வச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்து, "இந்த குழந்தையோட அப்பா சாங் இல்லன்னா அப்ப யாரா இருக்கும்? அவன எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியலையே" அப்படின்னு இவன் முழிச்சுட்டு இருக்க. ஹிரண் இன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ் அந்த வேலைக்கார பொண்ணு எடுத்துட்டு வந்து தரா. அந்த ட்ரெஸ்ஸ பார்த்த உடனே, "இந்த ட்ரெஸ்ஸ அவர் தானே நமக்கு வாங்கி குடுத்தாரு. இந்த காச மறுபடியும் அவர்கிட்டயே குடுத்தாகணும்னு" ஹீரோயின் அந்த கடைக்கு போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸ ரிட்டர்ன் பண்றேன்னு சொல்ல, இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு போறாங்க. ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு கொண்டு வந்து குடுத்துடுறாங்க. இதுக்காகவே வர்றது. "மேடம் கார்ட் நம்பர் சொல்லுங்கன்னு" சொல்ல, "கேஷா குடுத்தா நல்லா இருக்குமேன்னு" ஹீரோயின் சொல்றா. இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, சரி உங்களுக்கு கேஷாவே குடுத்துடுறோம்ன்னு சொல்ல, "இல்ல, இல்ல அக்கவுண்ட்க்கே போட்டு விட்டுருங்க" அப்படின்னு. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஹீரோவ ஃபாலோ பண்ணிட்டு போறா. என்னடான்னு பாத்தா ஹீரோ பிளைண்ட் டேட்டுக்காக வந்திருக்கான். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஹீரோயினோட ஃபியான்சின்னு ஒரு பொண்ணு இருந்திருப்பா இல்லையா? அந்த பொண்ணு தான் ஹீரோவ லவ் பண்ணுவா. ஆனா ஹீரோவோட ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து இவனுக்கு வேற பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்க தான் பாக்குறாங்க. இப்ப ஹீரோ பிளைண்ட் டேட்டுக்கு ஒரு பொண்ணு கூட உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோயின் தான் இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரையும் குறுகுறுன்னு பாத்துட்டு, இப்ப இவ ஹீரோ கிட்ட வந்து பேசுறா. "உங்கள இந்த இடத்துல பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" சொல்ல, "இங்க எதுக்காக நீ வந்த? என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா?
என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நீங்க எனக்காக நேத்து ட்ரெஸ் வாங்கி குடுத்தீங்கல்ல, அத நான் மறுபடியும் உங்களுக்கே ரிட்டர்ன் பண்ண வச்சுட்டேன். அதுக்கான பில்லு தான் இது. நீங்க வேணா செக் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அத சொல்றதுக்காக தான் என்னோட டேட்ட கெடுக்கிறதுக்கு இப்படி வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் பாஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் அப்படின்னு இப்ப அவ பில்லெல்லாம் காமிச்சிட்டு இருக்க. என் அசிஸ்டன்ட் வெளிய தான் நிக்கிறான். அவன் கிட்ட போய் இதெல்லாம் காமின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "சாரி சார், என்னால உங்களோட டேட் டிஸ்டர்ப் ஆயிருச்சு. நீங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க உள்ள சாப்பாடு எல்லாத்தையும் இவ பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடுறா. இத பார்த்த உடனே அந்த பொண்ணு ஷாக் ஆகிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் நம்மளோட ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த பொண்ணு தான் நிக்கிறா. இப்ப அவள பார்த்த உடனே இவன் மூஞ்சி திருப்பிட்டு போக, அவ வேணும்னே வந்து ஹீரோயின வம்பிழுத்துட்டு இருக்கா. அவ வம்பிழுத்த உடனே, "ஏன்டி நேத்து என் மேல கேக்க தூக்கி போட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்க, "கேக்க மூஞ்சில போடலான்னு தான் பார்த்தேன். ஆனா ட்ரெஸ்ல போட்டுட்டேன்னு" அவ சொல்ல, "வா வந்து கார்ல உட்காரு. நான் உன் கூட பேசணும்னு" அவ ஹீரோயின கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அந்த சாங்கோட உண்மையான முகம் என்னன்றத நான் உனக்கு இன்னைக்கு காட்டியே தீருவேன்னு சொல்ல, "உனக்கு வேற வேலையே இல்லையா? இப்படிதான் ஏதாவது பேசி உயிர வாங்கிட்டே இருப்ப. நீயும் அவன கரெக்ட் பண்ண மாட்ட. என்னையும் நிம்மதியா வாழ விட மாட்ட. நீ வேணா பாரு, அவன் வேற ஏதாவது பொண்ண கட்டிக்கிட்டு தான் போக போறான்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் நடக்காதுன்னு இவ கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப அவ வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது, மேக்கப் போட்டுக்கிட்டே கூட்டிட்டு வர, "பாத்து ஓட்டு. முன்னாடி காரு கீரு வரப்போகுதுன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ ஆப்போசிட்ல ஹீரோவோட கார பாக்குறா. அத பார்த்த உடனே, வாவ்! சாங்கோட கார் எங்க தான் இருக்கா? அப்படின்னு இவ பல்ல பொளந்துட்டு ஓட்டிட்டு இருக்க. டக்குனு அவங்க காரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்ப ஆக்சிடென்ட் ஆன உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்ன எனக்கு வயிறு வலிக்குது" அப்படின்னு இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப அவங்க கார் ஆக்சிடென்ட் ஆனத பார்த்த உடனே ஹீரோ வேகமா ஓடி வந்து இவங்கள காப்பாத்தலான்னு பாக்க, இவள பாத்தீங்கன்னா, "ஐயோ! நான் கஷ்டப்பட்டு போட்ட மேக்கப் எல்லாம் போச்சு" அப்படின்னு சொல்ல, "கொலகாரி, படுபாவி! உன்ன நம்பி வந்ததுக்கு நான் நடந்து வந்திருக்கலாம்னு" ஹீரோயின் திட்டிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவங்க 2 பேரையும் காப்பாத்த, அந்த பொண்ணு இவளோட கைய புடிச்சுட்டு என்ன சொல்றான்னா, "இங்க பாரு, இவ உன் பின்னாடி சுத்துறான்னு இவ மேல லவ்ல விழுந்துறாத. இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இவ பிரெக்னன்ட்டா இருக்கா தெரியுமா? இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு அவளுக்கே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னத கேட்ட உடனே ஹீரோ ஷாக் ஆயிடுறான். அவ சொல்றது உண்மை அப்படின்னு சொல்ல, "ஆமா, அந்த குழந்தையோட அப்பா நீதான்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. சும்மா எங்கள ஏமாத்த பாக்காதன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போன்னு சொல்ல, ஹீரோவோட ஆளு அந்த பொண்ண அங்க இருந்து ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவளோட கால பாக்குறா. பார்த்தா அவளோட கால்ல பயங்கரமா அடிபட்டிருக்கு. ரொம்ப வலிக்குதா? நான் உன்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு, அவன் ஹீரோயின கூட்டிட்டு ஹாஸ்பிடல் வந்துடுறான். இப்ப ஹாஸ்பிடல் வந்ததுக்கு அப்புறம் இவள பாத்தீங்கன்னா, சின்ன ஸ்கிராட்ச் தான் இருக்கு. டாக்டர் எனக்கு ரொம்ப வலிக்குது, உயிருக்கு ஆபத்து இல்லையேன்னு சொல்ல, உனக்கு ஒண்ணும் இல்லம்மா, எந்திரிச்சு போ. இந்த பொண்ணுக்கு தான் ரொம்ப அடிபட்டிருக்கு. இவளுக்கு தான் இப்ப ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்னு அவரு ஹீரோயின பார்த்து சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, இந்த காயத்துக்கு தையல் போடுறதுக்கு எனக்கு மயக்க மருந்து குடுக்க வேணாம்னு சொல்ல, மயக்க மருந்து குடுக்கலன்னா ரொம்ப வலிக்கும்னு ஹீரோ சொல்றான். இல்லங்க, எனக்கு மயக்க மருந்து குடுத்தா அலர்ஜி அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளுக்கு கட்டு போட்டுடுறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு இந்த பொண்ணு வந்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உன்னால எனக்கு 16 தையல் போட்டிருக்காங்க. எல்லாம் உன்னால தாண்டி. ஒழுங்கா அதுக்கான காம்பன்சேஷனா எனக்கு காசு குடுன்னு சொல்ல, எப்ப பார்த்தாலும் உனக்கு காசு தானா? சரியான காசு பைத்தியமா இருப்பியே அப்படின்னு சொல்ல, ஆமா இப்போதைக்கு எனக்கு வேலை இல்ல. அப்ப காசு எனக்கு ரொம்ப முக்கியம்ல. காசுக்கு முக்கியத்துவம் குடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் ஒரு பில்ல போட்டு குடுக்க, அந்த பில்ல பார்த்து இவ ஷாக் ஆயிடுறா. இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ பாத்தீங்கன்னா, எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்க, அபார்ஷன் பண்றதுக்காக போறேன்னு இவ அபார்ஷன் பண்ண போகிறா. இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மயக்க மருந்து போட போறோம் அப்படின்னு ஹீரோயினுக்கு மயக்க மருந்து போட்டு, அவளுக்கு அபார்ஷன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ தான் வந்து கதவ தட்டுறான். சர்ஜரி கேன்சல் பண்ணுங்க. சர்ஜரி பண்ண வேண்டாம்னு சொல்ல, ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ வந்து பார்த்தா, ஹீரோயின் மயக்கத்துல இருக்கா. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்க ஹீரோ தான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீ மனசாட்சியே இல்லாதவளா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கலன்னு" சொல்ல, "நான் என்ன பண்றது? என் லைஃப் எனக்கு முக்கியம் இல்ல" அப்படின்னு. இப்ப இவ அவளோட முகத்துல கைய வச்சுட்டு, "என் முகத்துல புள்ளி புள்ளியா இருக்கா? கண்ணாடிய குடு" அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்குன்னு ஹீரோ கேட்கிறான். "எனக்கு தான் மயக்கம் மருந்துனா அலர்ஜி ஆச்சு. சீக்கிரம் கண்ணாடி எடுன்னு" பார்த்தா மூஞ்சி ஃபுல்லா ஒரே புள்ளி புள்ளியா இருக்கு. ச்சே! என் மூஞ்சி இப்படி ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பார்க்க சகிக்கல அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன் சொந்த குழந்தையே கொல்ல பாக்குற. ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இந்த குழந்தையோட அப்பா நீ தானா?" அப்படின்னு இவ கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். அத ஏன் பார்த்த உடனே ஒத்துக்காம, "இவ்ளோ லேட்டா ஒத்துக்குற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னோட பேக்கிரவுண்ட் என்னன்னு உனக்கே தெரியும். என்னால எப்படி இது என்னோட குழந்தைன்னு ஒத்துக்க முடியும்? அதனால நெறைய பிரச்சனை வரும்னு தான் நான் அமைதியா இருந்தேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளும் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அவனோட அசிஸ்டன்ட் தான் அந்த இடத்துக்கு வரான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "மேடம் எதுக்காக இப்படி பண்ண பாத்தீங்க? இதனால குழந்தைக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வரும். உங்க ஹெல்த்தும் பாதிக்கப்படும்னு" இவன் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து, போதும் நிப்பாட்டுங்க. பேஷண்ட் ரெஸ்ட் எடுக்கணும். இந்த இடத்த விட்டு போங்க" அப்படின்னு சொல்லி அவன தொரத்தி விட்டுட்டு, இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா ஃபீவர் செக் பண்ணி பாக்குறாங்க. உங்களுக்கு லைட்டா ஃபீவரா இருக்கு. உங்க குழந்தைக்கு எதுவும் ஆகல. குழந்தை நல்லபடியா இருக்குன்னு சொல்ல,
ஏன் அபார்ஷன் பண்ணலன்னு இவ கேட்கிறா. உங்களோட ஹஸ்பண்ட் உங்க மேல ரொம்ப பாசமா இருக்காரு. அவர் தான் இந்த அபார்ஷன் வேணான்னு தடுத்துட்டாருன்னு சொல்ல, இவளால அத நம்பவே முடியல. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின வீட்டுக்கு தான் தூக்கிட்டு வரான். எதுக்காக என்ன இப்படி தூக்கிட்டு வர? என்னால நடக்க முடியும். இறக்கி விடியான்னு சொல்ல, எத்தன பொண்ணுங்க நான் இப்படி தூக்க மாட்டேனான்னு ஏங்குறாங்க தெரியுமா? அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதுல ஒரு பொண்ணா இருக்க நான் விரும்பல. என்ன இறக்கி விடுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இனிமே நீ இந்த வீட்லயே தங்கலாம். அந்த வீட்ல இருக்க வேண்டியதில்லன்னு சொல்ல, ஏன்னா இந்த வீட்ல தங்கணும்? அந்த வீடு நல்லா தானே இருந்துச்சுன்னு சொல்ல, எனக்கு நெறைய வீடு இருக்கு. ஆனா நான் இந்த வீட்ல தான் தங்குறேன். எனக்கு இந்த வீட்ல தங்க தான் புடிச்சிருக்கும். நீயும் இங்கேயே தங்கிக்கன்னு சொல்ல, இவ்ளோ இந்த வீடு எல்லாம் சுத்தி பார்க்குறா. இது புடிச்சிருக்கா, அது புடிச்சிருக்குன்னு இவ ஒண்ணு ஒண்ணா சுத்தி பார்த்துட்டு, இப்ப அவ என்ன சொல்றான்னா, நான் எந்த ரூம்ல தூங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எந்த ரூம்ல வேணாலும் தூங்கலாம். என்னோட ரூம்ல கூட தூங்கலாம்ன்னு சொல்ல, "ஒண்ணாவா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "ஏன் வாய்ப்பே இல்ல? இவ்ளோ பெரிய பெட் இருக்கு. எனக்கு கொஞ்சோண்டு இடம் தர மாட்டியான்னு" ஹீரோவ தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டுடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்காக இப்படி பண்றேன்னா, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதான்னு ஹீரோ கேட்க, இப்ப அவள பாத்தீங்கன்னா, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா நான் என் ஹஸ்பண்ட் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணதே இல்ல. இப்பதான் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனுச்சு. ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் டைம நீ எடுத்துக்கிட்ட. என் ஹஸ்பண்ட் உன்கிட்ட எவ்வளவு பேரம் பேசினா என்ன விக்கிறதுக்கு. உண்மைய சொல்லு. பொண்ணுங்கள சொந்த புருஷன்கிட்டயே காசு குடுத்து வாங்குற ஆள் தானே அப்படின்னு இவ ஹீரோவ பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இப்ப அவன் இப்படி கிஸ் பண்ணிட்டு உன் கண்ண மூடு. நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் தான் கேட்கணும்னு அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் டக்குன்னு எந்திரிச்சுறா. இப்ப அவ கன்னத்துல கைய வச்சுட்டு இருக்க. என்னாச்சு? உன் கண்ண 2 செவந்து போகுதா? அதனாலதான் இப்படி கைய வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. நான் பிரெக்னன்டா இருக்கேன். ஏன் இப்படி பண்ற அப்படின்னு ஹீரோயின் கேட்க. நான் உன்னை ஏதாவது பண்ணேனா? கிஸ் மட்டும் தானே பண்ணேன். இதனால பேபிக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ வெட்கப்பட்டுட்டே அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்துடுறா. இப்போ நைட் ஆகுது. 2 பேரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவ்ளோ பாத்தீங்கன்னா, 10 நாள் சாப்பிடாம இருந்துட்டு சோத்த பாத்த மாரி சாப்பிட்டுட்டு இருக்க. பொறுமையா சாப்பிடு. அடிச்சு இங்கேயே செத்துற போறான்னு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு, இவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி பாத்துட்டு இருக்க. ஹீரோ இவளையே வச்சுக்கன்னு வாங்காம பாத்துட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி பாக்குறத ஹீரோயின் பார்த்த உடனே, ஹீரோ பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு, எதுக்காக என்ன அப்படி பாக்குற? விட்டா இங்கேயே கடிச்சு சாப்பிட்டுருவ போல அப்படின்னு சொல்ல, ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ பக்கத்துல உட்கார்ந்துட்டு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம்னு இவன் கேட்கிறான். எனக்கு இந்த குழந்தைய பெத்துக்க விருப்பம் இல்ல. இந்த குழந்தைய நான் அபார்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஏன் அப்படி சொல்றேன்னு ஹீரோ கேட்கிறான். ஆமா, உனக்கு மிஸ்ட்ரெஸ்ஸா இருந்து இந்த குழந்தைய பெத்துக்க சொல்றியா? இந்த குழந்தை இல்லீகல் குழந்தை ஆயிரும். இந்த சமுதாயத்துல எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காது அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொல்ல வர? உனக்கு என்னோட பொண்டாட்டி அப்படின்ற தகுதியை குடுக்கணும்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அப்படி சொல்ல வரலையே. இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணணும்னு தான் சொல்றேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நீ என்ன பேச வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உனக்கு கல்யாணம் பண்றத பத்தி நான் யோசிச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோவுல தூக்க, எங்க தூக்கிட்டு போற? ஒழுங்கா என்ன இறக்கி விடுன்னு சொல்ல, ஒழுங்கா என்கிட்ட நடந்துக்கிட்டேன்னா உன்னை சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்குவேன். எனக்கு புடிச்ச மாதிரி நீ நடந்துக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இங்க பாரு, எனக்கு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு விருப்பம் இல்ல. இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு நான் என்னோட லைஃப பாக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ கிட்ட வந்து, இந்த குழந்தைய அபார்ஷன் பண்றதுக்கு நான் விடவே மாட்டேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, இந்த குழந்தை கண்டிப்பா வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டுட்டு, அவளோட ட்ரெஸ்ஸ லைட்டா கழட்டிட்டு இருக்க. "என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அமைதியா இரு" அப்படின்னு இவ சொல்ல, "நான் ஒண்ணும் பண்ணல. அமைதியா இருன்னு" இப்ப ஹீரோ அவள கிஸ் பண்ணிட்டு, அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு ஒண்ணா தூங்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் விடியுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட வீட்ல இருக்க. அவளுக்கு அவங்க வீட்ல இருந்து தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி, "நம்ம எல்லாரும் டின்னருக்கு மீட் பண்ணலாம். வந்துருமான்னு" சொல்ல, இவ்ளோ போறா. பாத்தா அந்த இடத்துல இவளோட ஹஸ்பண்ட், மாமனார், மாமியார்ன்னு எல்லாரும் இருந்துட்டு இருக்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது சகஜமான விஷயம் தான். இதுக்காக வீட்ட விட்டு கோச்சுக்கிட்டு போயிருவியா? வந்து ஒண்ணு சேர்ந்துருமான்னு சொல்ல, "ஓகே ஆன்டி, நான் அவர் கூட ஒண்ணு சேர்ந்துடுறேன். புதுசா ஒரு வேலை பார்த்திருக்கேன். அதனால தான் நான் வெளியில தங்கியிருக்கேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவளோட புருஷன பாத்தீங்கன்னா, "நீ இன்னொருத்தனோட குழந்தைய சுமக்கிறன்னு உங்க அப்பாக்கு தெரிஞ்சா உயிரே விட்டுற மாட்டாரு" அப்படின்னு சொல்ல, "சும்மா அந்த மாரிலாம் என்ன பயமுறுத்திட்டு இருக்காதடான்னு" ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் அவளோட ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. பாத்தா அந்த இடத்துல ஹீரோவ காணோம். என்ன இவ்ளோ நேரம் ஆகியும் அவன காணுமே அப்படின்னு இவ கதவ தொறந்துட்டு வெளிய வந்து பார்த்தா, இவன் வெளிய தான் நிக்கிறான். மேடம் என்னையா தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உன்ன யாரு தேடுனா? எனக்கு வேற வேலை இல்லன்னு நினைச்சியான்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, எனக்காக வெயிட் பண்ணிட்டு என்கிட்டயே பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன ஏதோ ஒரு பொண்ணு உன்ன காண்டேத்தி விட்டுட்டா போல, அந்த கோவத்த என் மேல காட்டுறதுக்காக இங்க வந்திருக்கியா? நீ சரியான பிளே பாய் தானே, இந்த இடத்த விட்டு போடான்னு சொல்ல, இப்ப ஹீரோ அவனோட சட்டை பட்டன கழட்டிட்டு, நான் யாருன்றத உனக்கு காட்டுறேன்டின்னு அவள தூக்கிட்டு வந்து இப்ப ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாரிலாம் பண்ணாத. நீ நெனைக்கிற மாரி பொண்ணுங்க நான் கிடையாது. உன்கிட்ட காசு இருக்குன்னா மத்த பொண்ணுங்கள தேடி போய்க்க. என்ன விட்டுடு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இங்க பாரு, இந்த குழந்தைய நீ பெத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒழுங்கா நான் சொல்றத மட்டும் கேளுன்னு சொல்ல, எதுக்காக நான் அந்த குழந்தைய பெத்துக்கணும்? நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இவன் அமைதியாவே இருக்கான்.
இப்ப அவன பாத்தீங்கன்னா, அமைதியா படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்கிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உன்ன பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அதனால தான் உன்ன கல்யாணம் பண்ணணும்னு நெனைக்கிறேன்னு சொல்ல, என்ன பார்த்தா உனக்கு நாய் மாரி இருக்கா? இன்ட்ரெஸ்ட்டா இருக்குன்னு சொல்ற. ஒழுங்கா வேலைய பார்த்துட்டு போடா அப்படின்னு இவ திட்டி விட, ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிர்றான். இவன் இப்படி பண்ண உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "இந்த மாரி பண்ணிட்டு இருக்காத. இந்த மாரி என்ன பயமுறுத்துனனா, கண்டிப்பா நான் அந்த குழந்தைய பெத்துக் குடுக்க மாட்டேன்னு" சொல்ல, சரி நான் எதுவும் பண்ணல. அமைதியா தூங்குன்னு 2 பேரும் ஒண்ணா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஒரு ஆள தான் காட்டுறாங்க. அந்த ஆளு என்ன சொல்றான்னா, "அவ குழந்தைய பெத்துக் குடுக்குற வரைக்கும் அவள பத்திரமா பாத்துக்கன்னு" சொல்ல, அவனோட அசிஸ்டன்டும் ஓகேன்னு சொல்றான். ஆக்சுவலா அவன் ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிடையாது. இன்னொருத்தரோட அசிஸ்டன்ட். இந்த குழந்தையோட அப்பா யாருன்றத போக போக பார்க்கலாம். இப்ப அந்த சைடு கட் பண்ணா, ஹீரோயினுக்கு அவளோட ஹஸ்பண்ட் தான் கால் பண்றான். அவன் கால் பண்ணி, "நான் மேனேஜரா இருந்தேன்ல, என்ன கிளீனரா மாத்திட்டாங்க. உன்னால தான் என் வேலையே போச்சுன்னு" இவன் புலம்பிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. "என்னடி நான் கஷ்டப்படுறத பார்த்து உனக்கு சிரிப்பா இருக்கான்னு?" கேட்க, "ஆமாண்டா" அப்படின்னு இவன் அவன திட்டிட்டு ஃபோன வச்சிடுறான். இப்ப ஹீரோயின் வெளிய வந்துட்டு இருக்க. அவங்க வீட்ல வேலை பார்க்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, "மேடம் சாங் சார் தான் இந்த கார்ட உங்ககிட்ட குடுக்க சொன்னாரு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஷாப்பிங் பண்ணிக்கோங்கன்னு" சொல்ல, இவளும் அந்த கார்ட எடுத்துட்டு ஷாப்பிங் பண்றதுக்காக போறா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோர்ல புடிச்ச எல்லாத்தையும் வாங்கிட்டு ஹீரோவோட கார்ட குடுக்க, அந்த பொண்ணு இவளுக்கு பயங்கரமா மரியாதை குடுத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் ஷாப்பிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நேரா ஹீரோவ பார்க்க தான் வரா. இப்ப அவ ஹீரோவோட ரூம் கதவ தொறந்துட்டு, "நம்ம 2 பேரும் சாப்பிட போலாமா? எனக்கு பசிக்குதுன்னு" சொல்ல, பார்த்தா ரூமுக்குள்ள இன்னொரு பொண்ணு உட்கார்ந்திருக்கா. அத பார்த்த உடனே, "சாரி, சாரி. நான் தப்பான ரூம்குள்ள வந்துட்டேன்னு நெனைக்கிறேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க" அப்படின்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வெளிய வர, அந்த இடத்துல ஹீரோ கம்பெனில வேலை பார்க்கிற பொண்ணு தான் இருக்கா. இவ அந்த பொண்ணுகிட்ட, "உள்ள ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்காளே, யார் அந்த பொண்ணு?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க தான் நம்ம பாஸோட வருங்கால பொண்டாட்டி. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதான்னு சொல்ல, எனக்கு தெரியாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்கா. அவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்க போதாம். இன்னும் 1 1/2 மாசத்துல கல்யாணம் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ அந்த பொண்ண கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒண்ணா டின்னர் சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி, அவன் ஹீரோயின் கூட ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். பக்கத்துல அவனோட ஃபியான்சியும் இருக்கா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, கறி எடுத்து சாப்பிடலான்னு பார்க்க, ஹீரோ அவ சாப்பிட வேண்டிய மீட்ட எடுத்து வச்சுட்டு இருக்க. உங்களுக்கு வேணும்னா வேற எடுத்துக்கங்களேன். நான் சாப்பிடுறதா வேணுமா அப்படின்னு இவ கேட்க, அதெல்லாம் அவன் கண்டுக்காம புடுங்கி சாப்பிட்டுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "பாத்து பொறுமையா சாப்பிடு" அப்படின்னு ஹீரோயின் மேல அக்கறை இருக்க மாரி பேசிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்த உடனே அவனோட ஃபியான்சிக்கு செம காண்டாகுது. இப்ப அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல தான் இருக்கா. இப்ப அவ ரெஸ்ட் ரூம விட்டு வெளிய வந்துட்டு இருக்க. கரெக்ட்டா ஹீரோ மேல இடிச்சிடுறான். ஹீரோ இவள புடிச்சுட்டு, "என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்க? அவ நம்ம கூட சாப்பிட வருவா. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" ஹீரோ சொல்ல, "அவ தானே உன்னோட உண்மையான கேர்ள் ஃபிரெண்டு. அப்படின்னா நீ அவ கூட தான் சாப்பிட போகணும்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "நான் என்னோட கேர்ள் ஃபிரெண்டுன்னு சொல்லவே இல்லையேன்னு" ஹீரோ சொல்ல, "ஊரே சொல்லுது. உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் வேற நடக்க போதாமேன்னு" இவ கோச்சுக்கிட்டு போக, "ஏன் இப்படி கோவப்படுற? கோவப்படாத. பொறுமையா இரு. நான் சொல்றத கேளு. எல்லாரும் வேணா சொல்லலாம். ஆனா என் மனசுல அந்த பொண்ணு இல்ல. நீ மட்டும் தான் இருக்க" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ அத நம்ப மாட்டேங்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின அங்க இருந்து தூக்கிட்டு போக, எனக்கு காரமான ஃபுட் சாப்பிடணும் போல இருக்குன்னு இவ சொல்ல, சரி வா வாங்கி தரேன்னு அவன் கூட்டிட்டு வந்துடுறான். இவங்க 2 பேரும் இப்படி போறத என்னோட ஃபியான்சி பார்த்த உடனே செம காண்டாயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளோட வீட்ல உட்கார்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ணி ஹீரோயின ஒரு இடத்துக்கு மீட் பண்ண வர சொல்ல, இவளும் அந்த இடத்துக்கு போறா. இப்ப அவள பார்த்த உடனே அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, எனக்கும் அவனுக்கும் இன்னும் 1 1/2 மாசத்துல கல்யாணம். இந்தா இன்விடேஷன் கார்டு அப்படின்னு சொல்லி குடுக்க, உங்களுக்கு நான் கங்கிராச்சுலேஷன் சொல்லணுமா? அதுக்காக தான் என்ன கூப்பிட்டீங்களா? அப்படின்னு கேட்க, உனக்கும் அவனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன விட்டு போறதுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ வாங்கிக்க. என்னதான் அவன் கூட சுத்திட்டு இருந்தாலும் அவனுக்கு மிஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்க முடியும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் உனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. எந்த ஒரு தகுதியும் கிடையாது. சோ எது நல்ல முடிவுன்னு நீயே யோசிச்சு முடிவு பண்ணு. இந்த மாரி பணக்கார பசங்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்குது சகஜமான விஷயம் தான். அவன் விரிச்ச வலையில நீ வந்து மாட்டிக்காதன்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஒரு 10 மில்லியன் பணம் குடுன்னு ஹீரோயின் சொல்ல, உனக்கு 20 மில்லியன் தரேன் இந்தா செக்குன்னு இவங்க 2 பேரும் டீல் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் இவள பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக வீட்டுக்கு தான் போறா. இப்ப அவ அவளோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. என்ன திங்ஸ்லாம் எடுத்துட்டு இங்க வரேன்னு இவன் கேட்க, நாளைக்கு காலையில நீயும் நானும் டைவர்ஸ் பண்றதுக்காக போறோம். இன்னைக்கு நைட்டு நான் இங்க தான் தங்க போறேன்னு இவ உள்ள போய் தங்கிட்டு இருக்க. இவன பாத்தீங்கன்னா ரூமுக்கு வெளிய நின்னு கத்திட்டு இருக்கான். கதவ தொறடி டைவர்ஸ பத்தி பேசணும்னு சொல்ல, இவ கதவ தொறக்க மாட்டேங்கிறா. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்தவன இவ கதவ திறந்துட்டு இருக்க. இவனோட வீட்ல என்ன பண்ற? வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல, இப்ப அவன பாத்தீங்கன்னா, சார் என்ன மேனேஜர் பொசிஷன்ல இருந்து தூக்கிட்டாங்கன்னு இவன் அவன பத்தி பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் பேசுறத கண்டுக்காம, ஒழுங்கா என் கூட வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஹீரோவோட கால மிதிச்சிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு போக, அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, "ஏன்டா 1 1/2 மாசத்துல கல்யாணத்த வச்சுக்கிட்டு, இந்த பொண்ணு கூட வந்துட்டு இருக்க. உன் மனசுல என்ன நெனச்சுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அப்ப நான் இந்த பொண்ண தான் காதலிக்கிறேன்.
இவள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனோட ஃபியான்சி பாத்தீங்கன்னா, அவ இப்பதான் என்கிட்ட 20,000,000க்கான செக் வாங்கிட்டு போனா. உன்ன விட்டுட்டு போறதுக்காகன்னு சொல்ல, இவ எனக்கு சொந்தமானவ. எனக்கு சொந்தமான பொண்ணுக்கு 20,000,000லாம் ஒரு காசே கிடையாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவங்க எல்லார் கூடயும் சண்டை போட்டுட்டு ஹீரோயின தனியா கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப தனியா கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஏன் இப்படி பண்ற? தள்ளி போன இவ சொல்ல, நீ கோவமா இருந்த மாரி இருந்துச்சு. அதனால தான் உன்ன கிஸ் பண்ணேன்னு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் ஒரு கோவமும் இல்ல. இந்த பணக்காரங்கள நெனச்சாலே வெறுப்பா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. சரி எத பத்தியும் யோசிக்காத வான்னு ஹீரோவ கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் டைவர்ஸ் ஆபீஸ்க்கு வெளிய ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல நேத்து அவன டைவர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி சாப்பிடும்போது மீட் பண்ணேன். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? எனக்கு டைவர்ஸ் தரமாட்டேன்னு சொன்னான். அவன் சொன்னத பார்த்தா எனக்கு அவ்வளவு ஈஸியா டைவர்ஸ் தரமாட்டான் போலயே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எத நினைச்சு கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோயின சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ நைட் ஆகுது. ஹிரேன் நம்மளோட வீட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. "உனக்கு இன்னும் தூக்கம் வரலையா? சும்மா தானே கண்ணு மூடிட்டு இருக்க" அப்படின்னு சொல்ல, இவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் என்ன கேக்குறான்னா, "நீ எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "எதுக்காகனா, எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம என் குழந்தைக்கு நீ அம்மா ஆகப் போற. அதனால தான் உன்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு." ஹீரோ போய் இப்ப சோகமா வினோ பக்கத்துல நின்னுட்டு இருக்க. "உண்மையாவே அதுதான் காரணமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, எனக்கு உன் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணணும் போல இருக்கு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஒண்ணா ஸ்டே பண்ணா லீகலான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிருவோம். அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். இந்த குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் நீயும் நானும் நார்மலான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழலாம்னு சொல்ல, இவளும் ஓகேன்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹிரேன் பாத்தீங்கன்னா வாக்கிங் வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல 2 ஆன்டிங்க இவள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. "இந்த பொண்ணு பாத்தியா? இவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அத விட்டுட்டு பணக்காரன் கூட சுத்திட்டு இருக்கா" அப்படின்னு ஹிரேன பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. ஊர்ல 4 பேரு 4 விதமா பேசுவாங்களே, அதுல 2 பேர் நீங்க தானே அப்படின்னு ஹீரோயின் இவங்களையே கலாய்க்க ஆரம்பிச்சிடுறா. இவ இப்படி கலாய்ச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, அவங்கள பாத்தீங்கன்னா ஒரு கல் எடுத்து இவ மண்டையிலே அடிக்க, அவ அதே இடத்துல மயக்கம் போட்டுடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப அவன பாத்தீங்கன்னா அவள சுத்தி முத்தி பார்த்துட்டு, "உனக்கு எதுவும் ஆகலையே? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா தான்டா இருக்கேன். நீ போட்டு என் மண்டைய உலுக்குற உலுக்குல எனக்கு மயக்கமே வந்துரும் போல. தள்ளி போன்னு" சொல்ல, ஹீரோ அவள தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், "யாரு என்ன சொன்னாங்க? அந்த ஆன்டிங்க உன்ன பத்தி தப்பா பேசுனாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவங்கள பத்திலாம் நீ கவலைப்படாத. நான் பாத்துக்கிறேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, டைவர்ஸ் பண்ற ஆபீஸ்க்கு தான் போறா. என்னடான்னு பார்த்தா, அவளுக்கு முன்னாடியே அவளோட புருஷன் வந்து நிக்கிறான். பார்த்தா அவனோட முகம் எல்லாம் ஒரே காயமா இருக்க. "என்னாச்சு உன் மூஞ்சு? இப்படி வீங்கி போயிருக்கு" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, "எல்லாம் உன்னால தாண்டி. உன்ன டைவர்ஸ் பண்ண சொல்லி தான் என்ன அடிச்சாங்க. சீக்கிரம் வந்து டைவர்ஸ் பண்ணலான்னு" இவங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டு வெளிய வராங்க. இப்ப அவ வெளிய வரும்போது, அந்த இடத்துல 2 ஆன்டிங்க நிக்க, இவள பாத்தீங்கன்னா, "பாத்தீங்களா? இப்ப நான் ஃப்ரீ ஆயிட்டேன். எனக்கு டைவர்ஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாம நான் யாரு கூட சுத்துறேன்னா சாங்கு. அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. சோ, இப்ப நாங்க லீகலான கப்பிள். எங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே அத பத்தி தப்பா பேசுற வேல வச்சுக்காதீங்கன்னு" ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இவ ஹீரோயின் இந்த சந்தோஷத்த செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோக்காக ஒரு ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ வரவே இல்ல. என்ன இவன் வரவே இல்லன்னு கால் பண்ணி பார்த்தா காலும் போக மாட்டேங்குது. இப்ப இவன் ஆபீஸ வீடுன்னு ஒவ்வொரு இடமா வந்து பாக்க ஹீரோவ காணோம். 2 நாளா ஹீரோ வந்து இவள பாக்கவே இல்ல. இவளும் ரொம்ப சோகமாயிடுறா. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா கார்டன்ல வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. "இன்னும் 2 நாள்ல எங்க 2 பேருக்கு கல்யாணம். ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் உனக்கு தான் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி குடுக்க, "உனக்கு தான் பைத்தியம்னா எனக்குமா? இன்விடேஷன வேற யாருக்காவது குடு. என்கிட்ட ஏன் குடுக்குறன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "ஃபர்ஸ்ட் குடுக்க வேண்டிய ஆளு நீ தானே. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போறத பார்த்து ஃபர்ஸ்ட் சந்தோஷப்பட போறது நீ தான். அதுக்காக தான் உன்கிட்ட குடுக்கலான்னு வந்தேன். பாவம் நீயும் உன்னோட குழந்தையும் ரோட்ல அனாதையா தான் நிக்க போறீங்க" அப்படின்னு இவ பேசிட்டு இருக்க. ஹீரோயின் ரொம்ப சோகமாயிடுறா. இவ சொன்னத நினைச்சு. இப்ப இவ வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா. அவ வீட்ல வேலைக்காரியா இருக்காளே, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு கல்யாணம் ஆக போற நியூஸ பாத்துட்டு போன மறைச்சு வைக்க, "என்ன மறைச்சு வைக்கிறேன்னு?" ஹீரோயின் கேக்குறா. "ஒண்ணும் இல்ல. நார்மலா நியூஸ் தான் பாத்துட்டு இருந்தேன்னு" சொல்ல, "என்ன நியூஸ்ன்னு நானும் பாக்குறேன் குடுங்க" அப்படின்னு ஹீரோயின் அந்த போன வாங்கி பாக்க, அதுல ஹீரோக்கும் அவளுக்கும் இன்னும் 2 டேஸ்ல கல்யாணம்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப அத பாத்த உடனே ஹீரோயின் செம காண்டாயிடுறா. இப்ப நைட்டு பாத்தீங்கன்னா, இவ ஹீரோவ நினைச்சு செம காண்டாயிட்டு சாப்பிட்டுட்டு, "எனக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணும் குடுங்கன்னு" சொல்லி இவ கோவத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த வீட்ட விட்டு போலாம் அப்படின்னு அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் ஓடி வரான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, "இவ்ளோ நாளா நீ எங்க போயிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன வீட்ல பூட்டி வச்சுட்டாங்க. அங்கிருந்து தப்பிச்சு வர்றதுக்கு தான் டைம் ஆச்சு. என்ன மன்னிச்சிடுன்னு" சொல்ல, இப்ப அவங்க 2 பேரும் பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ என்ன நம்புறியா இல்லையா? நான் சொல்றது எல்லாமே உண்மைதான்" அப்படின்னு சொல்ல, அவங்க உன்ன ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்களான்னு கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "எத நினைச்சு நீ கவலைப்படாத. கண்டிப்பா நான் உனக்கு சப்போர்ட்டா தான் நிப்பேன். என்ன நடந்தாலும் சரி, நீ தான் எனக்கு பொண்டாட்டியா வரணும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அவனோட கையில எல்லாம் அடிபட்டிருக்கு. "உன் கையில எவ்ளோ காயமா இருக்கு பாரு. உனக்கு வலிக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க,
இந்த வலிய விட வாழ்க்கையோட வலி ரொம்ப கொடுமையா இருக்கும். அந்த வலி எனக்கு வேண்டாம். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும்னு ஹீரோயின கார்ல உட்கார வச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, "நீ அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுனா தாராளமா பண்ணிக்க. நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்னு சொல்ல." "என்ன பேசிட்டு இருக்க நீ? நீ தான் எனக்கு பொண்டாட்டியா வரணும் வான்னு" சொல்லி அவள கூட்டிட்டு வீட்டுக்கு வர, அந்த இடத்துல அவங்க அம்மா தான் இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "ஏன்டா இங்க வந்த? இப்ப தானே தப்பிச்சு போன. ஒழுங்கா போய் அவ கூட வாழ்ற வழிய பாரு. அவ வேற பிரெக்னன்ட்டா இருக்கான்னு சொன்னா, அவள நல்லபடியா பாத்துக்கன்னு சொல்லிட்டு இருக்க. இல்லம்மா, நான் தாத்தாவையும், அப்பாவையும் பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்கேன்னு." இப்ப அவன் உள்ள வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இவ பிரெக்னன்ட்டா இருக்கா. நான் இவள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்த கல்யாணத்த உடனே கேன்சல் பண்ணுங்கன்னு" சொல்ல, "பைத்தியம் மாரி பேசிட்டு இருக்காத. உனக்கு அந்த பொண்ண அந்த அளவுக்கு புடிச்சிருக்குன்னா, அவள மிஸ்ட்ரெஸ்ஸா வச்சுக்க. ஆனா இந்த வீட்டுக்கு மருமக நான் சொல்ற பொண்ணு தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. நீங்க சொல்றதுக்கு என்னால ஒத்துக்க முடியாதுன்னு" ஹீரோ அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, தாத்தா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரும்மா, நீ எல்லாம் என் வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு சொல்ல. பணம் இருக்குன்றதுனால வாய்க்கு வந்தபடிலாம் பேசுவீங்களா? ஒரு பையனுக்கு எத்தன பொண்ண தான் கட்டி வைப்பீங்க? ஒரு பையனுக்கு ஒரு பொண்டாட்டி தான் இருக்க முடியும். 7 பொண்டாட்டி இருந்தா பார்க்க கேவலமா இருக்கும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு எவ்வளவு வாயி என்கிட்ட இப்படி பேசுறா. இவள வெளிய புடிச்சிட்டு போங்கன்னு தாத்தா செக்யூரிட்டி ஆளுங்க கிட்ட சொல்ல, அவங்களும் ஹீரோயின புடிச்சிட்டு போறாங்க. இப்ப அவங்க 2 பேரையும் இப்படி புடிச்சிட்டு போகும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட அண்ணன் வந்துடுறான். இப்ப அந்த இடத்துக்கு அண்ணன் வந்து அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. அவள விடுங்க அப்படின்னு சொல்ல, அந்த பாடி கார்டும் அவங்க 2 பேரையும் விட்டுடுறாங்க. இப்ப அவன் ஹீரோயின்ட்ட என்ன சொன்னான்னா, உன்கிட்ட நான் தனியா பேசணும்னு ஹீரோயின பார்த்து சொல்ல, ஹீரோ ரொம்ப பயந்து போயிட்டு, நீ அவகிட்ட பேசணும்னு அவசியம் இல்ல. உனக்கு இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லன்னு சொல்ல, அவன அங்க இருந்து புடிச்சிட்டு போங்கன்னு அவங்க அண்ணங்கார சொல்ல, அவங்க அண்ணனோட ஆளுங்க தம்பிய அங்க இருந்து புடிச்சிட்டு போயிடுறானுங்க. இப்ப ஹீரோ போகும்போது என்ன சொன்னான்னா, "அந்த பைத்தியக்காரன் சொல்றத நீ எதுவும் நம்பாத. அவன் உன் மனச மாத்த ட்ரை பண்ணுவான்னு" சொல்ல, "நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு, என்ன என்கிட்ட பேசணும்னு இப்ப அண்ணனோட பேச போயிட்டு இருக்கா. இப்ப அவங்க அண்ணன பாத்தீங்கன்னா, ஹீரோயின்க்காக தண்ணி எடுத்துட்டு வந்து குடுத்து, "இந்தா இந்த தண்ணிய குடின்னு" சொல்ல, "நான் எதுக்காக குடிக்கணும்? இந்த தண்ணில நீ அபார்ஷன் டேப்லெட் எதுவும் கலந்துட்டன்னா என்ன பண்றது? எனக்கு இந்த தண்ணி வேண்டாம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, உன்னோட குழந்தைய இந்த உலகத்துல உள்ள யாரு வேணாலும் கலைக்கணும்னு நினைக்கலாம். ஆனா நான் அப்படி நினைக்க மாட்டேன். ஏன்னா உன் வயித்துல உள்ள குழந்தை என்னோடதுன்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எவிடன்ஸ் இருந்தா மட்டும் பேசு அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ கால் பண்ணி அவனோட ஆள வர சொல்றான். என்னடான்னு பார்த்தா ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஹீரோயினுக்கு ஒரு ஆளு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பான் இல்லையா? அவன் இவனோட ஆள் தான். இப்ப அவன் வந்து, மேடம் இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு என்கிட்ட கேட்டுட்டே இருப்பீங்களா? இவர் தான் உங்க வயித்துல உள்ள குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, உன் உடம்புல இந்த இடத்துல சிகப்பு கலர்ல மச்சம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஹீரோயின பத்தி கரெக்ட்டா டீட்டெயில் சொல்லிட்டு இருக்க. இவளால அத நம்பவே முடியல. இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "அன்னைக்கு பார்ட்டில உன் ஹஸ்பண்டும் நீயும் ஒண்ணா இருக்கத பார்த்தேன். உன் ஹஸ்பண்ட் உனக்கு நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணி எனக்கு விக்க பார்த்தான். அது மட்டும் இல்லாம உன்னோட ஃபர்ஸ்ட் டைம் என் கூட தான் நீ ஒண்ணா இருந்த. அதனால உனக்கு நெறைய காசு குடுத்து உன் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து நான் வாங்கினேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, "எதுக்காக என்ன சூஸ் பண்ண? என் வாழ்க்கைய நாசமாக்குறதுக்காகவா? ஏன் இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "என் பொண்டாட்டியால குழந்தை பெத்துக்க முடியாது. எனக்கு குழந்தை வேணும். அதுக்காக தான் நான் உன்ன சூஸ் பண்ணேன்னு" சொல்ல, "இந்த குழந்தைய பெத்துக்கிறதுல எனக்கு துளியும் விருப்பம் இல்ல. அதுவும் கண்டிப்பா நான் உனக்கு பெத்து தர மாட்டேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைய ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா, கண்டிப்பா நான் உன்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, நீ குழந்தைய ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா, நான் சாங்க ஏதாவது பண்ணிருவேன். அவன் நல்லபடியா இருக்கணும்னா, நான் சொல்றத நீ கேட்டு தான் ஆகணும். நீ அவன கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இந்த குழந்தைய பெத்துக் குடுக்குறது மட்டும் தான் உன்னோட டியூட்டி. அவன் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருக்கட்டும். அவன விட்டுடுன்னு" சொல்ல, "நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு ஒண்ணும் அவசியம் கிடையாதுன்னு" ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்ப அவன் ஒரு ஃபோட்டோவ காமிச்சு, அவன் எதுக்காக இந்த பழி எல்லாத்தையும் அவன் மேல போட்டுக்கிட்டான் தெரியுமா? அதுக்கு காரணம், அவன் சின்ன வயசுல ஒரு பொண்ண லவ் பண்ணான். அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு உன்ன மாரியே இருக்கும். அதனால தான் அவன் உன்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான்னு ஃபோட்டோவ காட்ட, ஹீரோயினோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவ எடுத்துட்டு நேரா ஹீரோவ பார்க்க தான் வரா. இப்ப ஹீரோ கிட்ட வந்து, "இந்த பொண்ண தானே நீ உயிருக்கு உயிரா காதலிக்கிற? நான் பார்க்கறதுக்கு அந்த பொண்ண மாரியே இருக்கேன். அதனால தானே என்ன லவ் பண்றதா சொன்ன. இந்த குழந்தையோட அப்பான்னு சொன்ன. எதுக்காக இப்படிலாம் பொய் சொன்ன? சரி விடு. இந்த குழந்தையோட அப்பா நீயான்னு கேட்டதுக்கு, ஆமா நான் தான்னு எதுக்கு ஒத்துக்கிட்ட? உண்மைய சொல்லு. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து என்ன ஏமாத்த பார்த்தீங்களா? இந்த குழந்தைய நான் பெத்துக் குடுக்குறதுக்காக 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல, இல்ல நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. நீ எப்பவுமே இந்த குழந்தையோட அப்பா யாருன்றத தேடுறதிலே குறியா இருந்த. அதனால தான் அது என்னோட குழந்தைன்னு நான் சொன்னேன். உன்ன ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "உங்க 2 பேர மாரி மோசக்காரங்கள நான் பார்த்ததே இல்ல. ஒரு குழந்தைக்காக நீ காதலிக்கிற மாரி நடிச்சிருக்க. உங்க அண்ணன் என் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணியிருக்கான். சத்தியமா நீங்க 2 பேரும் இப்படி இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. 2 பேரும் ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகிங்கன்னு" இவ திட்டிட்டு இருக்க.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் சொல்றத கேளு. நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கன்னு" சொல்ல, "ஆமா, நான் உன்ன நல்லவன்னு நெனச்சது என்னோட தப்பு தான். இனிமே என் மூஞ்சிலயே முழிக்காத. உன்ன போய் நல்லவன் நம்புனேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இவ ரொம்ப சோகமா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவங்க அண்ணனோட ஆளுங்க வந்து ஹீரோயின புடிச்சிட்டு வந்து கார்ல உட்கார வச்சுடுறாங்க. இப்ப அவங்க அண்ணன பாத்தீங்கன்னா, சும்மா மனசு கஷ்டப்படுற மாரி நடிச்சிட்டு இருக்காதன்னு சொல்ல, "ஆமா, என்ன பாத்தா உனக்கு நடிச்சிட்டு இருக்க மாரி தானே தெரியுது. 2 பேரும் சேர்ந்து என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டீங்க. இதுக்கு மேல உங்க 2 பேருக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னோட தம்பிய காதலிக்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன பண்றது? உன்னால அவன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நாளான்னைக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த குழந்தைய நீ நல்லபடியா பெத்துக் குடு. நீ என்ன கண்டிஷன் போட்டாலும் அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். உனக்கு என்ன வேணாலும் தர தயாரா இருக்கேன்னு சொல்ல, எந்த கண்டிஷன்னாலும் நீ ஒத்துப்பியான்னு ஹீரோயின் கேட்க, அவனும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எது வேணாலும் பண்றேன்னு சொன்னல, என்ன கல்யாணம் பண்ணிக்க. நான் உன்னோட பொண்டாட்டி ஆகணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த விஷயத்த மறந்து போயிட்டியான்னு இவன் கேட்க, உன் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணு. டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க. அப்படி நீ பண்ணலன்னு வச்சுக்கயேன், 2வது மாடியில இருந்து கீழ குதிச்சு செத்துருவேன். நான் என்ன சொன்னாலும் செய்வேன்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். எது வேணுமோ நீயே சூஸ் பண்ணு. இன்னும் 2 நாள்ல கல்யாண கோலத்துல வந்து நிப்பேன். உன் தம்பிக்கு கல்யாணம் நடக்க போற அதே இடத்துல தான் எனக்கும் கல்யாணம் நடக்கணும். புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்ல, நீ சொல்றத பத்தி நான் யோசிச்சு பார்க்கிறேன்னு அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா 2 நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. அவங்க அண்ணன், ஹீரோயின் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இவள பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா. "போதும், போதும். நீங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு நீங்க தான் கல்யாணம் பண்ண அந்த விஷயத்த மறந்து போயிட்டீங்களான்னு" சொல்ல, "அமைதியா இருடி. கொஞ்சமாவது சாப்பிட விடு" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இன்னும் கல்யாணத்துக்கு யாரும் வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாரும் வந்துட்டாங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின பார்த்துக்கிற லேடிய பார்த்தீங்கன்னா, "உனக்கு பயமா இல்லையா? அவன் பொண்டாட்டி உன்ன கொன்னு போட்டா என்ன பண்ணுவ?" அப்படின்னு சொல்ல, எனக்கு அத பத்திலாம் கவலை இல்லன்னு, இப்ப அவங்க 2 பேரும் உள்ள வந்துடுறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா வந்துட்டு இருக்க. ஆப்போசிட்ல ஹீரோ அவனோட ஃபியான்சி கூட நிக்கிறான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் அவனுக்கு தெரியாதுல்ல?" அப்படின்னு சொல்ல, "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிட்ட வராங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்ன குழந்தனாரே நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்க 2 பேருக்கு கூட தான் இங்க கல்யாணம் நடக்க போகுதுன்னு" சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு ஹீரோயின தனியா கூட்டிட்டு வந்துடுறான். "உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்காக நீ அவன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற? என்ன பழிவாங்க பாக்குறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என் வயித்துல உள்ள குழந்தை உன்னோடது கிடையாது, அவனோடது. அப்ப அவன கல்யாணம் பண்ணிக்காம உன்னைய கல்யாணம் பண்ணிக்க முடியும்?" அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. "இங்க பாரு, நீ ரொம்ப யோசிக்கிற. அவனோட லைஃப்ல குறுக்க வராத. நான் சொல்றத கேளு. என்ன பழி வாங்குறதா நினைச்சு உன் வாழ்க்கைய நீயே நாசமாக்கிக்காதன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "நான் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன். நீ தேவையில்லாம என் முடிவுல குறுக்க வராத. என்ன பொம்மை மாரி நெனச்சு 2 பேரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? கண்டிப்பா நீங்க 2 பேருமே லைஃப்ல இருக்க தகுதியே இல்லாதவங்கன்னு" ஹீரோயின் திட்டி விட்டுர்றா ஹீரோவ. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் அவங்க அண்ணன்காரன கல்யாணம் பண்ணிட்டு வெளிய நடந்து வந்துட்டு, அவங்க சம்பிரதாய முறைப்படி 2 பேரும் கல்யாணத்த முடிக்கிறாங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "என்ன உன் தம்பி இந்த இடத்துல காணோம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவன் எங்க அப்பாவோட 2வது பொண்டாட்டிக்கு பொறந்த பையன். அதனால இந்த இடத்துக்கு வரமாட்டான். நான் தான் லீகலான பையன்னு" சொல்லிட்டு இருக்க, "பாக்க தான் உன் குடும்பம் பெருசு. மத்தபடி சரியான வொர்ஸ்ட்டான குடும்பமா இருக்கும் போல" அப்படின்னு ஹீரோயின் அவங்க குடும்பத்தையே கலாய்க்க ஆரம்பிக்கிறா. இப்ப அவங்க கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, தனியா நின்னு சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட பொண்டாட்டி தான் வரா. இப்ப அவ வந்து, "ஏங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல தெரியுமா? என்னதான் இருந்தாலும் நீங்களும் நானும் அக்கா தங்கச்சியா போயிட்டோம்" அப்படின்னு இவ பேசிட்டு இருக்க. "உன்ன பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. தள்ளி போறியா? நீ குடுத்த 20 மில்லியன் எனக்கு சுத்தமா பத்தல. இன்னும் கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு வேணா 10 மில்லியன் தரியான்னு" ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. அவ கடுப்பாயிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப அவ போனதுக்கு அப்புறம் ஹிரேனுக்கு பாத்தீங்கன்னா, வெட்டிங் கிஃப்ட்டா ஒரு பாக்ஸ் வருது. இப்ப அந்த பாக்ஸ ஓப்பன் பண்ணலான்னு பாக்க, டக்குனு ஹிரேன பாத்துக்கிறவங்களும், அவளும் கீழ விழுந்துடுறாங்க. இவ விழறத பாத்த உடனே ஹீரோ வந்து புடிக்க, பாத்தா அதுல ஏதோ சின்ன வெடிகுண்டு மாரி இருந்திருக்கு. அத ஓப்பன் பண்ண உடனே இவள பாத்துக்கிறவங்களோட முகமே கருகி போயிருது. இத பாத்த உடனே இவங்க அண்ணன் ஓடி வந்து, "நல்லா இருக்கீங்களா? எதுவும் ஆகலையா?" அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் தூக்கி விட்டுட்டு, இவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன்னு சொல்ல, இப்ப அப்படியே அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின பாத்துக்கிற பொண்ணுக்கு கட்டுப்பட்டு விட்டுட்டு இருக்க. எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் நல்லா தான் இருக்கேன்னு அவ சொல்ல, கண்டிப்பா இந்த கிஃப்ட் அவனோட எக்ஸ் பொண்டாட்டி தான் அனுப்பிச்சிருக்கணும். கோவத்துல தான் அப்படி அனுப்பிச்சிருப்பான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. சரியா சொன்னீங்க. அவன் பொண்டாட்டி சரியான பிசாசா இருக்கும் போலன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்க அண்ணன் தான் வரான். இப்ப அவங்க அண்ணன் வந்து, "இனிமே இந்த மாரி நடக்காது. உன்ன சேஃப்டியா வச்சுக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனா நான் உன்ன ஒழுங்கா பாத்துக்கலன்னு" இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, தலகாணி தூக்கி போட்டு, "ஒழுங்கா போய் சோஃபால படு. என் ரூமுக்குள்ள வர வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு" அவன புடிச்சு மிரட்டிட்டு இருக்க. "மேடம் இது என்னோட வீடு. என்னைய புடிச்சு மிரட்டுறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் சொல்றத நீ கேட்டு தான் ஆகணும். ஏன்னா உன் குழந்தை என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. இந்த குழந்தை பொறக்குற வரைக்கும் நான் தான் உனக்கு பாஸ்ன்னு" சொல்லி தொரத்தி விட்டுர்றா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த வீட்ல வேலை பாக்குற லேடி கூட தான் ஒண்ணா தூங்குறதுக்கு வரா. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "இன்னைக்கு ஆக்சுவலா அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல அவன் நிம்மதியாவே தூங்கக்கூடாது. நான் இந்த ரூம்ல இருக்கேன். அவன் அந்த ரூம்ல இருக்கான். அவன சத்தம் போட்டு எப்படி எழுப்புறேன் பாருங்கன்னு" 2 பேரும் பக்கத்து ரூம்ல இருந்து ஊன்னு கத்திட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹிரேன் எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு இருக்க. இப்ப அவங்க அண்ணன் வந்து என்ன சொல்றான்னா, கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நாள் வீட்ல உள்ள பெரியவங்களுக்கு டீ குடுத்தாகணும். அதுவும் மருமக தான் வந்து குடுக்கணும் வான்னு சொல்ல, இவ அதெல்லாம் கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போக, இவன பாத்தீங்கன்னா அவளோட கைய பிடிச்சுட்டு,
ஒழுங்கா என் கூட கீழ வாடின்னு சொல்ல, இவள பாத்தீங்கன்னா வயிறு வலிக்கிற மாரி அமைதியா கீழ உட்கார்ந்துடுறான். இத பார்த்தவன அவன பாத்தீங்கன்னா, "இங்க பாரு உன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாரிலாம் ஆக்டிங் போடாதன்னு சொல்லிட்டு இருக்க. நான் உன்ன கல்யாணம் பண்ணது உன் வீட்ல உள்ளவங்களுக்கு டீ குடுக்குறதுக்காக கிடையாது. அதுக்கெல்லாம் வேற ஆள பாரு. உன் குடும்பத்துக்கு வேலைக்காரியா இருக்க நான் விரும்பலன்னா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, இவள பாத்துக்கிற லேடி கிட்ட என் லைஃப் எப்படி இருக்குன்னு நீங்களே பாத்தீங்களா? என்னால நிம்மதியா வாழ முடியலன்னு இவ சொல்லி அழுதுட்டு இருக்க. இப்ப அவங்க இவள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வராங்க. இப்ப கீழ வந்து பார்த்தா, அந்த இடத்துல ஹீரோவோட பொண்டாட்டி, அதாவது அந்த சைடு ஹீரோக்குமே அன்னைக்கு கல்யாணம் நடந்திருக்கும். அந்த சீன காட்டவே இல்ல. இப்ப ஹீரோவோட பொண்டாட்டி அவங்க எல்லாருக்கும் டீ குடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப ஹீரோயின் வந்து எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு இருக்க. "உனக்கு உடம்பு சரியில்லன்னு சொன்னா, நல்லா இருக்கேம்மா" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா உடம்பு சரியில்லாம தான் இருந்துச்சு. ஆனா என்னன்னு தெரியல. திடீர்னு சரியாயிட்டேன். அதான் கீழ வந்துட்டேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா இந்தா தாத்தாக்கு டீ குடுன்னு இவன் டீ எடுத்து குடுக்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த டீய கீழ ஊத்துற மாரி கடகடன்னு கையெல்லாம் போட்டு ஆட்டிட்டு இருக்க. இவன் கைய புடிச்சு டீய ஒழுங்கா குடுறேன்னு சொல்ல, தாத்தாவும் அந்த டீய வாங்கி குடுக்குறாரு. இப்ப தாத்தா டீய குடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு காசு குடுக்குறாரு பரிசா. இத பார்த்த உடனே, "ஏய்யா காசு குடுப்பாருன்னு சொல்லவே இல்ல. சொல்லியிருந்தா காலையிலே கிளம்பி வந்திருப்பேல" அப்படின்னு. இப்ப அவங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அவனோட அம்மாவ தான் இன்ட்ரோ குடுக்குறான். இப்ப அவங்க எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம், ஹீரோயின பாத்துக்கிறதுக்காக ஒரு ஆள் வேலைக்கு வச்சிருக்காங்க இல்லையா? அவங்கள அசிஸ்டன்ட்ன்னு வச்சுக்கலாம். இப்ப அவ அசிஸ்டன்ட் கூட ஷாப்பிங்க்கு தான் வந்திருக்கா. இப்ப ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா, இன்னொரு பொண்ணு கூட டேட்டிங்க்கு வந்திருப்பான் போல. இத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அங்க பாத்தியா என் வாழ்க்கைய கெடுத்துட்டு எப்படி சந்தோஷமா இருக்கான்னு" அப்படின்னு. இப்ப அவ வேகமா அங்க போயிட்டு, "ஏன்டா என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் வயித்துல குழந்தைய குடுத்துட்டு இப்ப இன்னொரு பொண்ணு கூட இருக்கியா? இப்படி பண்ணுவ நான் எதிர்பார்க்கல கடவுளேன்னு" இவ அழுதுட்டு இருக்க. அந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு, "பொறுக்கி என்னைய ஏமாத்த பாக்குறியா? உனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்ன, இப்ப இந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கான்னு வந்து அழுதுட்டு இருக்கன்னு." அவனுக்கு ஒரு அறைய போட்டுட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு இவங்க 2 பேரும் வெளிய வந்துடுறாங்க. இப்ப வெளிய வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட அசிஸ்டன்ட்ட பாத்தீங்கன்னா, "நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்க லைஃப் உங்களுக்கு புடிச்ச மாரி மாறும்னு" ஹிரண்ய சமாதானப்படுத்திட்டு இருக்க. நானும் அததான் நம்பிட்டு இருக்கேன்னு சொல்றா. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, "எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. என்னால உங்கள பாக்க முடியாது. நான் உடனே கிளம்பி வீட்டுக்கு போயாகணும்னு" அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, லீவ் எடுத்துட்டு அவளோட வீட்டுக்கு கிளம்பி போக, இவளும் பாய் சொல்லி வச்சுட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, எனக்குன்னு இருந்த ஒரு ஆள் இந்த இடத்த விட்டு போயிருச்சான்னு ஹீரோயின் ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட பொண்டாட்டி தான் வரா. இப்ப அவ வந்து உனக்குன்னு இருந்த ஒரு ஆள் இந்த இடத்த விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யாரு போனா என்ன? எனக்குன்னு என் புருஷன் இருக்கான். போடி அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, நானும் என்னோட ஹஸ்பண்டும் நாளைக்கு ஹனிமூனுக்காக போறோம் மால்தீவ்ஸ்க்கு. நீ பாவம் இங்க தனியா இருந்து என்ன பண்ண போறியோ தெரியலன்னு இவள வெறுப்பேத்தி விட்டுட்டு போக, இப்ப இவ ஹீரோவோட அண்ணனுக்கு கால் பண்ணி, நானும் ஹனிமூன் போனா அதுவும் அவங்க எங்க போறாங்களோ அங்க தான் போவேன்னு சொல்ல, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவங்க போற கார இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்ப அவங்க ஃபாரின்க்கு போயிட்டு அங்க உள்ள ஹோட்டல்ல ஸ்டே பண்ணலான்னு பாக்க, அதே ஹோட்டலுக்கு தான் இவங்களும் வந்திருக்காங்க. இப்ப அந்த ஹோட்டல்ல சேர்ந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "இந்த இடத்துல 1 பெட்ரூம் தான் இருக்கு மேடம். அந்த பெட்ரூம் உங்களுக்காக தான்னு" ஹீரோ கிட்ட குடுக்க, இவள பாத்தீங்கன்னா, "நீ பக்கத்து ஹோட்டல்ல தான் போய் தங்கணும். இங்க உள்ள ரூம் எங்களுக்காகன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட, "அந்த ரூம் எனக்கு வேணும்னு" சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த ரூம வாங்கி ஹீரோயின்ட்ட குடுத்துடுறான். இத பாத்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அந்த ரூம்ல 2 ரூம் இருக்குல்ல. 1 ரூம் நீங்க எடுத்துக்கங்க. இன்னொரு ரூம்ல நாங்க தங்கிக்கிறோம்னு" சொல்ல, இவங்களும் ஓகேன்ட்டு எல்லாரும் ஒரே ரூம்ல தங்குறதுக்கு போறாங்க. ஆனா அந்த ரூம் ரொம்ப பெருசா இருக்கும் போல. 2 பெட்ரூம் இருக்கும். இப்ப அவங்க எல்லாரும் ஒண்ணா ரூம்ல இருக்க. நைட் எனக்கு பசி எடுக்க ஆரம்பிக்க, இவ சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பாடு எடுக்கலான்னு வரா. இப்ப அவ அப்படி சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது, இந்த சைடு ஹீரோவோட பொண்டாட்டி அந்த இடத்த விட்டு போறத பாக்குறா. என்ன இந்த பைத்தியம் நைட்ல பேய் மாரி அலைஞ்சுட்டு இருக்குன்னு இவ தரைய பார்த்தா, தரையில இவ சோப்பாயில ஊத்தி வச்சுட்டா. ஆஹா! என் குழந்தைய கொல்றதுக்கான பிளானா இது? சரி, நீ நெனச்ச மாரியே பிளான எக்ஸிக்யூட் பண்ணிருவோன்னு, ஹிரண் பாத்தீங்கன்னா தரையில உட்காந்துட்டு, ஐயோ! நான் கீழ விழுந்துட்டேனே! எனக்கு வயிறு வலிக்குதே! அப்படின்னு கத்திட்டு இருக்க. என்னாச்சுன்னு இவனுங்க 2 பேரும் வந்து தூக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் கீழ விழுந்துட்டேன். இந்த இடத்துல சோப் ஆயில் இருக்குன்னு சொல்ல, ஹீரோவும் அந்த இடத்த செக் பண்ணி பாக்குறான். இப்ப செக் பண்ணி பாத்தா உண்மையாவே அது சோப் ஆயில் தான். இப்ப அவன் அவனோட பொண்டாட்டி கிட்ட, "நீ யூஸ் பண்ற ஷாம்பூவ எடுத்துட்டு வான்னு" சொல்ல, அவளே எடுத்துட்டு வந்து குடுக்குறா. நான் இன்னும் அத ஓப்பன் பண்ணவே இல்ல. நான் எப்படி கீழ ஊத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளோட சூட்கேஸ் எடுத்து, அதுக்குள்ள ஏதாவது இருக்குமான்னு பாக்க, அதுல இன்னொரு ஷாம்பு டப்பா இருக்கு. பாத்தா அது ஓப்பன்ல தான் இருக்கு. 2ஓட ஸ்மெல்லும் ஒரே மாரி இருக்கு. இத பாத்த உடனே ஹீரோ காண்டாயிட்டு, இது என் பொண்டாட்டி வேல தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறான். இப்ப அவங்க அண்ணன பாத்தீங்கன்னா, தப்பு பண்ணது உன்னோட பொண்டாட்டி. என்ன பண்ணலாம்னு நீயே முடிவு பண்ணுன்னு சொல்ல, நான் போலீஸ்க்கு கால் பண்றேன். இவள நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு அவ கெஞ்சிட்டு இருக்கான். இவன் இப்படி கெஞ்சுறத பாத்த உடனே ஹீரோயினுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க அண்ணன பாத்தீங்கன்னா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் அப்படி தரையிலே உட்கார்ந்துட்டு இருக்க போற அப்படின்னு சொல்ல, இவளும் அந்த தரைய விட்டு எந்திரிக்கிறா. இவ அந்த சாப்பாட எடுத்துட்டு போலான்னு பாக்க, இந்த சாப்பாட எடுத்துட்டு வரும்போது தான் நீ வழுக்கி விட்டு விழுந்துட்ட. ஆனா இந்த சூப் அப்படியே டேபிள்ல உட்காந்துக்குச்சா? ரொம்ப நல்லா பிளான் பண்றேன்னு சொல்ல,
இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளுக்கு நான் ஒரு பாடத்த கத்துக் குடுக்கலன்னா, உன்னோட குழந்தை இப்ப இல்லாட்டி எனக்காவது ஒரு நாள் உன்ன விட்டு போயிரும். பரவாயில்லையா? உன் குழந்தைய போட்டு தள்ளுறதுல அவ ரொம்ப குறியா இருக்கா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவனோட குழந்தைய அவ கொல்ல பாக்குறான்ற விஷயம் அவனுக்கு தெரியுது. அதனால அவன் அமைதியா விட்டுடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. எல்லாரும் ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல படுக்கலான்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். இவ்ளோ பாத்தீங்கன்னா, என் முதுகுல இருந்து சன்ஸ்கிரீன் லோஷன தடவி விடுன்னு ஹிரன பார்த்து சொல்ல, அவளும் வந்து தடவி விட்டுட்டு இருக்கா. இப்ப அவ தடவி முடிச்சதுக்கு அப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோவ பார்த்தவன, "என்ன ஏதாவது அட்வைஸ் ஏதோ பண்ணி தொலைய போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ அவள கட்டி பிடிச்சுட்டு, "உனக்கு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை தான். அதுக்காக நீ என்ன விட்டு போயிருவியா? சரி விடு. இப்ப எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த? எனக்கும் அவளுக்கும் நடுவுல ஏதாவது நடந்துருமோன்னு பயத்துல தானே இங்க வந்த" அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படி நீ புரிஞ்சுட்டு இருந்தா அது உன்னோட தப்புப்பா. அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. நான் இப்ப உன்னோட அண்ணி. அந்த விஷயத்த மறந்துறாதன்னு ஹீரோயின் சொல்ல, நைட்டு 11 மணிக்கு உனக்காக பீச் கிட்ட வெயிட் பண்ணுவேன். என்ன பார்க்கறதுக்காக வான்னு சொல்லிட்டு, ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவன பார்க்க யாரு வருவான்னு, இவ அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் அவளோட ரூம்ல உட்காந்துட்டு, நைட்டு 11 மணிக்கு வர சொன்னானே, போலாமா? வேணாமா? அப்படின்னு இவ ரொம்ப குழம்பி போயிட்டு ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல போய் பார்க்குறா. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவ காணோம். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ரூம் கிட்ட போயிட்டு காத வச்சு ஒடுக்கிட்டு இருக்கா. உள்ள ஏதாவது நடக்குதா அப்படின்னு இப்ப அவ டோர ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப அவன பார்த்த உடனே, ஐயோ! பார்த்துட்டானா? நான் அவன காதலிக்கிறேன்னு அவன் கண்டுபிடிச்சிருப்பானா அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ குடுகுடுன்னு வந்து ரூம்குள்ள படுத்துட்டு இருக்கா. இப்ப அவங்க அண்ணன் என்ன சொன்னான்னா, எனக்கு கம்பெனில ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. நான் அந்த இடத்த விட்டு கிளம்பி போணும். நீயும் என் கூட வரியான்னு சொல்ல, சரி நானும் உன் கூட வரேன்னு ஹீரோயினும் கிளம்பிடுறா. இப்ப ஹீரோயின் ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஆன்டி கூட தான் பேசிட்டு இருக்கா. ஆன்டி பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல நான் ஒரு ஆள பாக்குறதுக்காக போறேன். நீ என் கூட வரியாமா? அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு போக, அவளும் கூட வரா. இப்ப உள்ள போகலான்னு பாக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இல்ல ஆன்டி நீங்களே போய் பாருங்க. எனக்கு உள்ள வரதெல்லாம் செட் ஆகாதுன்னு, இவ ஃப்ளவர் பக்கெட் குடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா. படிக்கட்டுல கால் ஸ்லிப் ஆகி கீழ விழற மாரி போறா. இவ இப்படி விழற மாரி போக கரெக்ட்டா ஹீரோ வந்து புடிச்சிடுறான். இப்ப அவள பாத்த உடனே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? உன் வேலை ஏதாவது மட்டும் பாருன்னு, ஹிரேன் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, எங்க போற? தனியா வா. நானும் வீட்டுக்கு தான் போறேன். நான் உன்ன கூட்டிட்டு போறேன். வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி, இப்ப அவங்க 2 பேரும் கார்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, கார் ஃபாஸ்ட்டா ஓட்டுவான்னு உனக்கே தெரியாதா? சீட் பெல்ட் போடாம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி, அவளுக்கு சீட் பெல்ட் போட்டு விட்டுட்டு இருக்க. இப்ப அவனுக்கு பொண்டாட்டி தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வெளிய இருக்கேன். அப்புறமா பேசுறேன்னு இவன் ஃபோன கட் பண்ணிடுறான். இப்ப ஹீரோயின் காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப குளிரா இருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவளோட கைய பிடிச்சு அவளோட கைய தேய்ச்சு விட்டுட்டு இருக்க. இவ ஹீரோவ பாசத்தோட பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவள கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட வர, இப்ப நான் உன்னோட அண்ணியா இருக்கேன். அந்த விஷயத்த மறந்துடாத அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ டக்குன்னு தள்ளி போயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வர, அவங்க ஆன்டி ஹீரோயின் கூட ஒண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா உங்க அங்கிள்க்கு நான் செக்ரட்டரியா தாம்மா வேலைக்கு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் எங்க 2 பேருக்கும் காதல் மலர்ந்துச்சு. ஆனா என்ன பண்றது? என் லைஃப் இப்படி மாறும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த குடும்பத்துல நான் எப்பவுமே ஒரு மிஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. உங்களோட கதை மாரி தான் என்னோட கதையும் இருக்குன்னு இவ்ளோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பேசி முடிச்சுட்டு நைட் அவளோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த பிசாசு தான் வருது. ஹீரோவோட பொண்டாட்டி. இப்ப வந்து என் புருஷன காணோம். எங்கடி ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்னு இவ அவளோட ரூம்ல தேடிட்டு இருக்க. உன் புருஷன காணோம்னா இங்க வந்து தான் தேடுவியா? உனக்கு என்ன பைத்தியமா போடின்னு அவள அங்க இருந்து தொரத்தி விட்டுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அமைதியா வந்து தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, என்கிட்ட சொல்றதுக்கு எதுவும் இல்லன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நேத்து நைட்டு எதுக்காக என் பொண்டாட்டி ஒரு ரூம்க்கு வந்து என்ன தேடிட்டு இருந்தா? அதுக்கு காரணமும் நீ தானே! நான் உன் ரூம்ல இருக்கிற மாரி நீ தானே அவகிட்ட காமிச்சிட்டு இருந்த. எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? என் மேல பொறாமைப்படுறியா? நான் அவ கூட ஒண்ணா இருந்துருவேணும்னு உனக்கு பொறாமையா இருக்கு. அதனால தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. என் மேல உள்ள காதல மறக்க முடியாம இப்படியெல்லாம் பண்ணுவியான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எதுவும் பண்ணல. நீ தான் என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. நான் உன்ன காதலிக்கவும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இவ்ளோ பாத்தீங்கன்னா, ஹீரோவ தள்ளி விட்டுட்டு உன்னை இதுக்கு முன்னாடி காதலிச்ச பொண்ண நான் இல்லன்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு வர, இப்ப அந்த இடத்துல அவங்க அண்ணன் தான் இருக்கான். இப்ப அவங்க அண்ணன பாத்தீங்கன்னா, எதுக்காக அவன்கிட்ட பொய் சொன்ன? நீ தான் அவன காதலிக்கிறல்ல அப்படின்னு சொல்ல, என் கதைய விட்டு தள்ளு. நான் உன்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கணும்னு நெனைக்கிறேன். எனக்கு டைவர்ஸ் வேணும். நாளைக்கே நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிடலான்னு அவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, செக்கப்காக ஹாஸ்பிடல் வந்திருக்கா. இப்ப அவ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. பாடிகார்ட் கிட்ட என்ன சொன்னான்னா, எனக்கு சிக்கன் சாப்பிடணும் போல இருக்கு. ஃப்ரை பண்ணி சிக்கன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல, மேடம் இந்த மாரி டைம்ல இதெல்லாம் சாப்பிடுறது நல்லது கிடையாது. ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு சொல்ல, நீங்க போய் வாங்கிட்டு வரீங்களா? இல்ல நான் போய் வாங்கவான்னு இவ கேட்க, இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் போய் வாங்கிட்டு வரேன்னு அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ண பாத்துக்க வேண்டியவங்கள பாத்தீங்கன்னா, நீ உன் ரூமுக்கு போ நான் வரேன்னு சொல்லிட்டு போக, அவ அதே இடத்துல மயக்கம் போட்டுடுறா. இத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த பொண்ண தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டு, இங்கேயே ரெஸ்ட் எடுங்க. வேற எங்கேயும் நடக்காதீங்க. உங்க ரிலேட்டிவ்ஸ் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின் போகும்போது அவளோட போன வச்சுட்டு போயிடுறா.
இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட ஃபோன எடுத்து வச்சுட்டு இருக்க. இந்த பொண்ணு தான் ஹீரோயின் வீட்ல இருந்து ஒரு ஆள பாக்க வந்த பேஷண்ட். இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, அந்த ஃபோன ஹீரோ கிட்ட குடுத்து விட, நைட்டு ஹீரோ அந்த ஃபோன எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட குடுக்குறான். ஏதோ தெரிஞ்ச ஆளுன்றதுனால நம்ம கிட்ட ஃபோன குடுத்துட்டாங்க. உன் ஃபோனுக்கு பாஸ்வேர்ட் கூட போடலையாம். அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னா? உன் ஃபோன்ல இருக்கிறது ஃபுல்லா என்னோட ஃபோட்டோ தான். அதுவும் என்ன பத்தி ஒரே ஃபீலிங்கா லவ் கவிதையா எழுதி வச்சிருக்கான்னு சொல்ல, மத்தவங்க ஃபோன பாக்குறது தப்பான விஷயம். இது கூட உனக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, கிட்ட வந்துட்டு, "நீ என்ன காதலிக்கிற. அந்த விஷயத்த எதுக்காக மறைக்கிற? என்ன பழி வாங்குறதுக்காக தானே எங்க அண்ணன கல்யாணம் பண்ண. உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்க, "இங்க பாருங்க கொழுந்தனாரே, தேவையில்லாம பேசாம போய் தூங்குங்கன்னு" ஹீரோவ வெறுப்பேத்துற மாரி பேச, அவன் இந்த இடத்த விட்டு வந்துர்றான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவ தேடி போகலாம் அப்படின்னு ஹீரோவோட ரூம் கதவ தட்ட, பார்த்தா அந்த ரூம்ல அவனோட பொண்டாட்டி மட்டும் தான் இருக்கா. "எங்க நீ மட்டும் இருக்க? எங்க உன் புருஷன்?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் இந்த ரூம்ல இல்லன்னு இவ சொல்ல, "உன் புருஷன் உன் கூட ஒரே ரூம்ல கூட ஸ்டே பண்றது இல்லையான்னு" இவ சிரிச்சுட்டே அந்த இடத்த விட்டு வந்துர்றா. இப்ப ஹீரோயின் போய் இன்னொரு ரூம் கதவ தட்ட, அந்த ரூம்ல ஹீரோ இருக்கான். இப்ப ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா, "பாத்தியா எல்லா ஃபோட்டோவ டெலீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என் ஃபோன்ல எதுவுமே கிடையாது. நான் உன்ன என்னைக்கும் காதலிக்கவே மாட்டேன்" அப்படின்னு இவ காதல மறைச்சு வச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ டக்குன்னு அவள உள்ள புடிச்சு இழுத்துட்டு, பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவ்ளோ கட்டி பிடிச்சுக்கிறா. இவங்க 2 பேரும் இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட பொண்டாட்டி ஆளுங்கள கூட்டிட்டு வந்துடுறா. "சீக்கிரம் கதவ தொறங்க" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. கதவு திறந்து பார்த்தா இவங்க 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ல இருக்காங்க. இத பார்த்த உடனே ஹீரோவோட அம்மா அடிக்கலான்னு வர, "போதும் நிப்பாட்டுங்க. அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. உங்களுக்கு அடிக்கணும்னு தோணுச்சுன்னா என்ன அடிங்கன்னு" சொல்ல, "போதும் வாய மூடுறா. என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அவ உன் அண்ணன் பொண்டாட்டி அந்த விஷயத்த மறந்து போயிட்டியான்னு" சொல்ல, இப்ப அவனோட பொண்டாட்டிய பார்த்தீங்கன்னா, "நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. உன் பொண்டாட்டி நான் இருக்கும்போது இவ கூட சுத்திட்டு இருக்கா" அப்படின்னு இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. "நாங்க என்ன பெட்லயா ஒண்ணா இருந்தோம்? சும்மா கண்டமேனிக்கு கத்திட்டு இருக்கேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் ஹீரோயின திட்டிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "இந்த குழந்தையோட முகத்துக்காக தான் உன்ன சும்மா விடுறேன்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்க அண்ணன் வந்துடுறான். இப்ப அவங்க அண்ணன் வந்து, "என் பொண்டாட்டி அப்படி எந்த தப்பும் பண்ணல. சும்மா அவகிட்ட கத்துற வேல வச்சுக்காதீங்க. நானும் இந்த இடத்துல தான் இருந்தேன். அப்புறம் எதுக்காக இப்படி கத்துறீங்க?" அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயின காப்பாத்தி கூட்டிட்டு வர, இவங்களால இத நம்பவே முடியல. இப்ப அவன் ஹிரேன கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம், ஹிரேன் பாத்தீங்கன்னா, "உனக்காக இந்த புக் எடுக்கிறதுக்காக தான் நான் அந்த இடத்துக்கு போனேன். உன்னால தான் அந்த இடத்துக்கு போய் நான் இவ்ளோ பெரிய பிரச்சனையில மாட்ட பார்த்தேன். இந்தா புக்" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, இப்ப அவ என்ன சொல்றான்னா, "இங்க பாரு, நான் உன்ன சீக்கிரமே டைவர்ஸ் பண்ணி ஆகணும். எனக்கு டைவர்ஸ் குடுன்னு" சொல்ல, "டைவர்ஸா? நீ டைவர்ஸ் கேட்டா நான் என் சொத்துல இருந்தெல்லாம் உனக்கு எழுதி தர மாட்டேன். அந்த குழந்தைய அப்புறம் நீ தான் வளர்க்கணும்னு" சொல்ல, "குழந்தை உன்னோடது. நான் தனியா வளர்க்கணுமா? இது என்ன அநியாயமா இருக்கு? அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கான பணம்லாம் நீ தான் குடுத்தாகணும்னு" சொல்ல, இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, என்ன விட்டு எங்கேயாவது ஓடணும்னு நினைச்சேன்னா, உன் கால நான் வெட்டி போட்டுருவேன்" அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, இவ இந்த பக்கம் செம காண்டாயிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட புருஷன பாக்கலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்க. அவனோட அசிஸ்டன்ட் விட மாட்டேங்கிறான். "மேடம் நீங்க உள்ள போகாதீங்க. இதே இடத்துல இருங்கன்னு" சொல்ல, "ஏன் நான் உள்ள போக்கூடாதுன்னு" இவ கேட்க, "அந்த இடத்துல சாரோட பொண்டாட்டி இருக்காங்க. உங்கள பார்த்தா கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்கன்னு" சொல்ல, இவளும் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. இவ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கரெக்ட்டா அந்த இடத்துக்கு இவ புருஷனோட ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி வந்து ஹீரோயினுக்கு 2 அறைய போட, அவ காண்டாயிடுறா. இப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா அவளோட புருஷனும் வந்துடுறான். வந்து இவளோட கண்ணத்த பார்த்த உடனே, "என்னாச்சு உன் கண்ணம் இப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அங்க பாரு வெள்ளக்காக்கா பறக்குது" அப்படின்னு சொன்னவாக்க, எல்லாரும் அந்த பக்கம் பாக்குறாங்க. இதுதான் சாக்குன்னு ஹீரோயின் அவளுக்கு ஒரு அறைய போட, இவ மறுபடியும் சண்டைக்கு வரா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நீ தானே ஃபர்ஸ்ட் என்ன அரைஞ்ச. ஏதோ நான் உன்ன அரைஞ்ச மாரி கத்திட்டு இருக்கேன்னு" இவ கத்த, "ஏன்டா உன் பொண்டாட்டி நான் இருக்கும்போது நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றியா?" அப்படின்னு இவ கத்திட்டு அந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின் வந்து தனியா உட்கார்ந்துடுறா. இப்ப அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, இவளோட காயத்துக்கு மருந்து போட்டு விடலான்னு வர, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அந்த இடத்த விட்டு போங்கன்னு" இவ திட்டி விட, இப்ப அந்த இடத்துக்கு இவளோட புருஷன் தான் வரான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "உன் பொண்டாட்டி தான் ஃபர்ஸ்ட் என்ன அடிச்சா தெரியுமா? அதுவும் 2 தடவ அடிச்சிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி விட்டு தள்ளுன்னு இவன் சொல்ல, இப்ப அவள பாத்தீங்கன்னா, "எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைய என்னால பாத்துக்க முடியும். என்ன சீக்கிரமே டைவர்ஸ் பண்ணுன்னு" சொல்ல, "டைவர்ஸா? நீ என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு போனேன்னா, என் பொண்டாட்டியும் உன்ன போட்டு தள்ளிருவா. அந்த அளவுக்கு உன் மேல காண்டா இருக்கா. நான் சொல்றத கேளு. என்னால உனக்கு டைவர்ஸ் தர முடியாது. ஃபர்ஸ்ட் டைவர்ஸ் குடுக்கலான்னு தான் இருந்தேன். ஆனா என்னன்னு தெரியல. திடீர்னு என்னோட மனசு மாறிடுச்சுன்னு" சொல்ல, இவ செம காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு வரா. இப்ப இவ இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ வந்து இவளோட கண்ணத்த பாத்து, "என்னாச்சு உன்னோட கண்ணத்துக்கு? இப்படி செவந்து போயிருக்கு. யார் அடிச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்டு, ஹீரோயின ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு வரான். இவன் இப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது, ஹீரோ என்ன சொல்றான்னா, "சீட் பெல்ட்ட போடு. பின்னாடி யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா, இவ புருஷனோட ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி. அதாவது ஹீரோவோட அண்ணி தான் ஃபாலோ பண்ணிட்டு வர ஆளுங்கள வச்சுட்டு, இப்ப அவங்க அண்ணி ஆளுங்கள கூட்டிட்டு வந்து நிக்க, ஹீரோ இறங்கி போய் என்ன சொல்றான்னா, "அண்ணி நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவ எனக்கு சொந்தமான பொண்ணு. ஆக்சுவலா அவ என்ன பழி வாங்குறதுக்காக தான் அண்ணாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அண்ணியும் அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறா.
இப்ப ஹீரோ மறுபடியும் கார்ல வந்து உட்கார, "என்ன சொன்ன அந்த குண்டுச்சுக்கிட்ட? அமைதியா அந்த இடத்த விட்டு போயிட்டான்னு" கேட்க, "உண்மைய சொன்னேன். நீ என்னோட லவர்ன்னு சொன்னேன். அதனால தான் அண்ணி உன்ன சும்மா விட்டாங்கன்னு" சொல்ல, "என்னது உன்னோட லவ்வரா? நல்லா விளையாடுறீங்கடா நீயும் உன் அண்ணனும்" அப்படின்னு இவ காண்டாயிட்டு இருக்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு ஹாஸ்பிடல் தான் வரான் அந்த பொண்ண பாக்குறதுக்காக. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இதே இடத்துல அமைதியா உட்காரு. இதோ வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப அந்த பொண்ணு இங்க என்ன சொல்றான்னா, "அவன் உன்ன பத்தி என்கிட்ட நெறைய விஷயம் சொல்லியிருக்கான் தெரியுமா? உன்ன அவன் ரொம்ப லவ் பண்றான். இதுவரைக்கும் அவன் எந்த பொண்ண பத்தியும் அப்படி என்கிட்ட சொன்னதே இல்ல. உண்மையாவே நீ குடுத்து வச்சவன்னு" சொல்ல, "என்னது நான் அவனோட ஆளுன்னு சொன்னானா?" அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, "இங்க பாரு லைஃப்ன்றது ஒன் டைம் தான். நம்ம நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. சோ எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணுன்னு" சொல்ல, எவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ண பாத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ கூட தான் வந்துட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க, ஹீரோ என்ன சொன்னான்னா, "இங்க பாரு, நான் அந்த ஊர் உலகத்த பத்தி கவலைப்படல. உன்னையும் உன்னோட குழந்தைங்க நல்லபடியா பாத்துக்கலான்னு இருக்கேன். என் மனசுல நீ தான் இருக்க. என் அண்ணன் கூட இருக்கிறதுக்கு இனிமே நான் ஒத்துக்க மாட்டேன்னு" சொல்ல, ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. "இதுக்கப்புறம் நீ நானும் சந்தோஷமா வாழப் போறோம். நம்ம இந்த ஊர விட்டு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கரெக்ட்டா இவளுக்கு இவளோட புருஷன் தான் கால் பண்றான். இப்ப அவன் கால் பண்ணி, "நீ எங்க இருக்க? என் தம்பி கூட தானே? சீக்கிரம் அவன்கிட்ட ஃபோன குடுன்னு" சொல்ல, இவளும் ஃபோன குடுக்குறா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "சீக்கிரம் இங்க பாருடா, அவள கூட்டிட்டு நீ எங்கேயும் போக்கூடாது. மறுபடியும் அவள வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு" சொல்ல, "இங்க பாரு அண்ணா, உன்னால நாங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் நீ எங்க லைஃப்ல வரப்போறது கிடையாது. நானும் அவளும் வெளியூர் போகப் போறோம்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க, "டேய் ஒழுங்கா அவள கூட்டிட்டு வந்துருன்னு" இவன் கத்திட்டு இருக்க, ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம ஃபோன கட் பண்ணிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்ன எங்க கூட்டிட்டு போற? டேட்டிங்க்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவனும் ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு போயிடுறான். இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. ஹீரோ அந்த குழந்தைய ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பான். 2 பேரும் அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப டைவர்ஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் இப்படி முடிவு பண்ணிட்டு வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.